தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான். தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன். கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே, பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே, மங்களம் தங்கிடும் நேரத்திலே எம் மன்னவன் பிறந்தான் ஈழத்திலே. மங்களம் தங்கிடும் நேரத்திலே எம் மன்னவன் பிறந்தான் ஈழத்திலே. பாசத்தில் எங்களின் தாயானான், கவி பாடிடும் மாபெரும் பேரானான். பாசத்தில் எங்களின் தாயானான், கவி பாடிடும் மாபெரும் பேரானான். தேசத்தில் எங்கனும் நிலையானான், தேசத்தில் எங்கனும் நிலையானான். விலை தேடியே வந்திடும் தலையானான். பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே. கண்டுமே தான் கொதித்தான், பல இளைஞரை சேர்த்துமே களம் குதித்தான். இன்னல்கள் கண்டுமே தான் கொதித்தான், பல இளைஞரை சேர்த்துமே களம் குதித்தான். தன்னினமானத்தை தான் மதித்தான், தன்னினமானத்தை தான் மதித்தான். பகை தாவியே வந்திட கால் மிதித்தான். பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே. இங்கொரு தாயகம் மூச்சென்றான், தமிழ் ஈழமே எங்களின் பேச்சென்றான். இங்கொரு தாயகம் மூச்சென்றான், தமிழ் ஈழமே எங்களின் பேச்சென்றான். வந்திடும் படைகளை வீசென்றான், வந்திடும் படைகளை வீசென்றான். புலி வாழ்ந்திடும் வரையினில் தூசென்றான். பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே. புலிகளின் பலமானான், தமிழ் வீடுகள் யாவிலும் மலரானான். விடுதலை புலிகளின் பலமானான், தமிழ் வீடுகள் யாவிலும் மலரானான். படுகளம் மீதிலோர் புலியானான், படுகளம் மீதிலோர் புலியானான். பிரபாகரன் எங்களின் உயிரானான்.
பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே. என்றுமே எங்களின் தளபதியே, நீ எங்களின் வானத்து வளர்மதியே. என்றுமே எங்களின் தளபதியே, நீ எங்களின் வானத்து வளர்மதியே. இன்றுனக்காயிரம் சோதனைகள், இன்றுனக்காயிரம் சோதனைகள், தமிழ் ஈழத்தை வாங்கும் முன் போதனைகள். பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே. மங்களம் தங்கிடும் நேரத்திலே எம் மன்னவன் பிறந்தான் ஈழத்திலே. மங்களம் தங்கிடும் நேரத்திலே எம் மன்னவன் பிறந்தான் ஈழத்திலே. பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே. அப்பா அப்பா தம்பியா நீங்க, தம்பி பாலானா மண்ணின் விடுதலைக்கு உரமானங்க. அப்பா அப்பா தம்பியா நீங்க, தம்பி பாலானா மண்ணின் விடுதலைக்கு உரமானங்க. என் கதைய கேளுங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. என் கதைய கேளுங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்பா அப்பா தம்பியா நீங்க, தம்பி பாலானா மண்ணின் விடுதலைக்கு உரமானங்க. வந்தாங்கப்பா, உன் பேரு என்னன்னு கேட்டாங்கப்பா. பாலச்சந்திரன் சொன்னேனப்பா, யாரு மகன்னு கேட்டாங்கப்பா. பிரபாகரன் மகன்னு சொன்னேனப்பா, பிரபாகரன் மகன்னு சொன்னேனப்பா. உங்க அப்பா எங்கன்னு கேட்டாங்கப்பா, அப்பாவை தான் பார்க்கணும்னு சொன்னேனப்பா. அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னேனப்பா, அண்ணா சால்ச பார்க்கணும்னு சொன்னேனப்பா. அக்கா துவாரகாவை பார்க்கணும்னு சொன்னேனப்பா, அம்மம்மாவ அப்பப்பாவ பார்க்கணும்னு சொன்னேனப்பா. செஞ்சோலை தம்பி தங்கைய பார்க்கணும்னு சொன்னேனப்பா, செஞ்சோலை தம்பி தங்கைய பார்க்கணும்னு சொன்னேனப்பா. இன்னும் என்ன சொல்ல போறேன்னு கேட்டாங்கப்பா, நீதான் சாக போறேன்னு சொன்னாங்கப்பா. எப்ப சூட போறீங்கன்னு கேட்டேனப்பா,
எப்ப சூட போறீங்கன்னு கேட்டேங்கப்பா. அப்பா அப்பா தம்பியா நீங்க, தம்பி பாலானா மண்ணின் விடுதலைக்கு உறவானுங்க. தொலைபேசியில் கதைச்சாங்கப்பா, கூடி கூடி கிசு கிசுன்னு பேசினாங்கப்பா. சிங்கள அண்ணங்க சிரிச்சாங்கப்பா, நான் பிஸ்கெட்ட சாப்பிட்டுட்டு இருந்தேனப்பா. துப்பாக்கிய நெஞ்சு மேல வச்சாங்கப்பா, நான் ஒன்னும் பயப்படல நிமிர்ந்து பார்த்தேன்பா. எங்க அண்ணன் அக்காவ நினைச்சு பார்த்தேன்பா, என் கூட்டாளி ஒருத்தரையும் காணவில்லப்பா. என் கூட யாருமே இல்லையப்பா, நீ சாக போறேன்னு சொன்னாங்கப்பா. நான் செத்த மாவீரனா ஆவேனே மகிழ்ந்தேனப்பா, நான் செத்த மாவீரனா ஆவேனே மகிழ்ந்தேனப்பா. அப்பா உங்களோட தோளில் சுமந்தீங்கப்பா, அம்மா உங்களோட மடியில் தவழ்ந்தேனம்மா. அப்பா உங்களோட தோளில் சுமந்தீங்கப்பா, அம்மா உங்களோட மடியில் தவழ்ந்தேனம்மா. அப்பா அப்பா தம்பியா நீங்க, தம்பி பாலா நான் மண்ணின் விடுதலைக்கு உரமானங்க. கதைய சொல்லிட்டேனப்பா, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. இந்த திருவிழாவை நாம் வைக்க முற்படுறது இது ஏண்டா, இது பொது சார்ந்து தனிப்பட்ட கல்யாணம் வேற, தனிப்பட்ட கோயில் வேற. இது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு பொதுமக்களுக்குரிய ஒரு கொண்டாட்டமாக தான், அதாவது வடகிழக்கு கொண்டாட்டமாக தான் அதை நான் பார்க்குறேன். எந்த அறிவு கட்டவது இதை நீங்கள் ரீஜா முதலாளி செஞ்சிருக்கலாம். அப்படி செய்யக்குள்ள இன்னும் வந்து மக்கள் எண்ணங்கள் வந்து இப்படி ஒரு இது பிரச்சனை இருக்கு, மக்கள் மீது பற்று கொண்டவர், அப்போ அந்த வகையில அவர் நல்ல பேர் அதில் எடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இன்னொரு விதத்தில் பார்க்க போனா, சர்வதேசத்தில் வந்து என்ன பார்க்கும், அங்கே எல்லாம் வந்து மக்கள் நல்ல சந்தோஷமா நல்லா கொண்டாடுறாங்க, ஆடுறாங்க பாடுறாங்க. இதே ஒரு புட்டேஜ் அவன் எடுத்து கொடுப்பான். யாரு கொடுப்பான்? இதன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடுக்கும், சுமந்திரனும் கொடுப்பான். இது ஒரு எதிரிக்கு ஒரு 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 வேறுபட்ட அரசியலா போகும்ன்ற எண்ணம் தான் எண்ண கருவுல இதயத்திலிருந்து தோன்றியதாலேயே தனிப்பட்ட பகவையும் இல்லை, கோவமே இல்லை. சங்கரனை வெகு விரைவாக வரும். ஆருக்கு நீங்க ஆதரவு வழங்க போறீங்கன்னு அது தேசியம் சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பா எங்களோட ஆதரவு போய் இருக்கும். அது எப்பொழுதும் இருக்கும். சங்கரனா நன்றி. நன்றி. நிலாந்தன் சரியா படிச்சிருப்பீங்க, எப்ப எங்களுக்கு விளங்குது கட்டிக்காரன். ஆனா உங்களோட வயசுக்கு நீங்கள் என்னத்தை தொடர்பு பண்றீங்கன்றதை யோசிக்கணும். அப்பன் ஒரு கடை, அவன் இன்றைக்கு மாம்பழ சீசன் உடனே கொண்டு வந்து கொட்டுறான், பிலாப்பழம் கொண்டு வந்து கொட்டுறான். அது அவன் கடை ஐயா. நாங்கள் சொல்கிறதா, ஐயோ நாங்கள் எலும்பை பார்த்து திடுக்கிட்டு போய் நிற்கிறோம், எங்களை கொண்டு வந்து பிலாப்பழத்தை விற்கிறதுக்கு நிற்கிறானேன்னு கேட்கலுமாப்பன். சிலது ஐயா ஓரளவுக்கு நாங்களும் டைம் போட்டிருக்கு குறுக்க வர நீங்க ஒரு பேரை கூப்பிட்டு நீங்க அப்படி சொல்றது என்ன? அவர் வந்து அது சாரமா கதை கேட்கல. அவர் வந்து சொன்னது வந்து அது அவர் தவறா ஒன்றும் சொல்லல. அதனால நாங்க அந்த கருத்தை பதிவிட்டா அப்புறம் அவர் பதில் சொல்ல அவர் வர வேண்டி வரும். அது இனி தொடர வேண்டாம். எப்படியோ சுத்தி நாங்க ரீச் ஆக வரோம். இது இப்ப தேவையும் இல்லை, அளவாக பேசிட்டோம் எல்லாரும். அப்ப நாங்கள் அதை கடந்து செல்வோமாக்கா. நீங்க பிள்ளையா விளங்கி நினைக்கிறேன்.
சரி ஓகே. அவர்கிட்ட பேரை யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அவர் இல்லை இந்த தளத்துக்கு இப்போ இல்லை இப்போ இல்லையே, நான் கடையென்று சொன்னான், பேரென்று சொல்லல, சரி கடையென்று. ஓகே மற்றது மற்றது நாங்கள் இன்றைக்கு எவ்வளவு தூரம் இந்த மக்களுக்கு இது கட்டாயம் கொண்டு வர வேண்டிய விஷயம், ஏன் கொண்டு வர வேணுமென்றதை சொல்லி கொண்டு நிற்கிறோம் அப்பன். அதுக்காக தான் இந்த தலைமை வேலை செய்யுது. இதை நாங்கள் கட்டாயம் கொண்டு வந்து ஆகணும். ஏனென்றா இது ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் எலும்பை போட்டுட்டு அவன் மூடிட்டு போக நாங்கள் அதுக்கு மேலே நடந்திருக்கிறோம். இவ்வளவு கொடுமையான ஒரு வேலையை செய்தவன் இவ்வளவு துணிச்சலோட செய்தான். இது வெளியில் வரக்கூடாது, அடுத்த நிமிஷமே உயிரோட போட்டு போட்டு மூடிட்டு போய் நாங்கள் பெருவாழ்வு வாழுவோம்ட்டு போயிருக்கிறாங்க. நடத்தினவனும் உயிரோட இருப்பானோன்னு சொல்லி ஒரு திடுக்காட்டியம் வர வேணாமா? என்ன பிள்ளை செய்தத்தில் நீங்கள் இவ்வளவு தடப்பட்டதெல்லாம் கொண்டு வந்து குவி என்று குவிச்சு கடைசியாக ஆத்தா கொடுமைக்கு உங்களோட பிக்கு மேர கொண்டு வந்து குவிக்கிறீங்க. மனிதரை கொல்லுறதுகளை இதுகள் பச்சை குழந்தைகள், தாயின் மடியில் இருந்த பிள்ளைகள், இதுகளை எல்லாம் கொண்டு வந்து மூடி போட்டு பேசாமல் இருந்த நீங்கள் மக்கள் உண்மையாக கெஞ்சி கேட்குறோம், எங்களால் முடியும் மட்டும் கத்தி கத்தி கேட்குறோம், கையெடுத்து கும்பிட்றோம். நீங்கள் அந்த இடத்துல போய் இது நடந்ததை உலகத்துக்கு காட்டுவோம். எங்களுக்கு யாருமே இல்லை, அப்பாவிகள் தமிழராக பிறந்த ஒரு குற்றம்தான் அந்த குழந்தை, வேறு ஒன்றுமே அதுக்கு தெரியாது. தான் எந்த சமயத்தில் பிறந்தோண்டுமே அதுக்கு தெரியாது, எந்த இனத்தில் பிறந்திருக்குன்னு கூட அந்த பச்சை குழந்தைக்கு தெரியாது. அது கூட அவனுக்கு எதிரிதான். அப்படி இந்த சிங்களவன் உலகத்தில் கொடுமையானவன்ன்றதை காட்டியாகணும். எங்களுக்கண்டு இருக்கிற தமிழினம் இந்தியாவே இப்படி செய்யுது. எங்களுக்கு என்னப்பா ஒரு கொஞ்சமாவது துடிக்கிற இல்லையா? பக்கத்து வீடுண்டா எங்களுக்கு என்ன செய்கிறது, ஒரு காலண்டர் மட்டி பார்ப்போம்ன்ற ஒரு மன இல்லாத இந்தியா. பாப்பம் எப்படி மெல்லுவம். ஆண்டவனே எல்லா மக்களையும் இழகச்சை, அதுகளுக்கு மற்றதை விட இது கட்டாயம்ன்றதை புரியவை. சரி ஐயா, நீங்கள் பேசுங்க. நன்றி. அதை ஒன்று நீங்கள் பேசப்படுறீங்களா? பேச மிச்சதுக்கு புலோலியனா இல்ல புலோலியனா அந்த புலோலியனா டைம் கணக்க போகுது, அவரை சும்மா நிற்கிறார் அவர்கிட்ட. ஓகே புலோலியனா நீங்கள் தொடருங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். மன்னிச்சு கொள்ளுங்க, நான் முதல்ல அந்த குரலை கொஞ்சம் உயர்த்தி காய்ச்சிட்டேன் அந்த தம்பியோட. நடந்த சம்பவங்கள் உண்மை, அதைத்தான் நான் அப்படியே சொன்னான். அவர் வந்து அதை கட்டுரை பாதிச்சேன்ட்டு சொன்னது எனக்கு அது கொஞ்சம் இதுல அந்த நவநீதம் பிள்ளை அவங்களெல்லாம் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க, அது எல்லாத்தையும் தெரியும் குளோடியன் அந்த விஷயங்கள். சில பேருக்கு புரியல, அதுதான் பிரச்சனை. நீங்க தொடருங்க. நான் நடந்த சம்பவங்கள் அது எவ்வளோ காத்திரமாக எத்தனையோ தமிழ் மக்கள் அந்த விடயங்களில் வேலை செய்கிறார்கள். புலம்பெயர் சமூகத்தில் இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து இப்போவும் இருக்கினம். பலர் களைப்புற்று போச்சினம், அமைதியாக இருக்கணும். அது தெரிஞ்ச பலரை இங்கே இதில் கீழே நிற்கினோம். நான் டாக்டர் ஒரு ஆள் மற்ற கீழே இதில் நிற்கிறார், செல்வான்னு சொல்லி அந்த தம்பியை முடிஞ்சா மேலே கூப்பிடுங்க, அவர் கூட வந்து சொல்லுவார். இளையோர் அமைப்பில் மிகவும் காத்திரமாக யூகேயில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு தம்பி. இந்த ஆதிகாயனுக்கும் தெரியும் அப்படி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் வேலை செய்த வேண்டது. ஸோ நான் இல்லாததை சொல்ல இல்லை, என்ன காரணத்துக்காக அவர் அப்படி கதைச்சாருன்னு எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்லை. நாங்கள் இப்போ கதைக்க வேண்டியது முக்கியமாக வந்து செம்மணி. எஸ்விஎஸ் சொல்லியிருந்தார், செம்மணியை வந்து நாங்கள் மற்ற புதக்குழிகளோடு ஒப்பிடக்கூடாது. நானும் அப்படித்தான் நான் பார்க்குறேன். நான் எஸ்விஎஸ்ன்ற கருத்தோட நான் ஒத்து போகிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை நாங்கள் கடந்த நாட்கள்லேயும் வந்து நான் சொல்லியிருந்தேன். நான் வாழும் சாட்சியாக வந்து அங்கே இருக்குது, அவராகவே வெளிப்படுத்தி இருந்தவர். அதே மாதிரி இந்த ஏகே குணா கூட அந்த அந்த வாழும் சாட்சியத்தோடு ஒன்றாக சிறையில் இருந்து நடந்த சம்பவங்களை பற்றி தெரிவிச்சிருந்தவர்.
ஸோ அந்த வகையில் வந்து அஹ், இருக்கக்கூடிய கண்டறியப்பட்ட மற்ற புதகுழிகளோட இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மொத்தம் 524 524 சடலங்கள் மனித எச்சங்கள் வந்து இப்போ கண்டெடுக்கப்பட்டு இருக்குது. ஆம், அடையாளம் காணப்பட்டிருக்குது 513 முழுமையா எடுக்கப்பட்டிருக்கு. எடுத்துட்டு இருக்கு. ஆனால் மிச்சம் வந்து இன்னும் அவ இதாண்டி தோண்டி கொண்டிருக்கணும். ஓகே, இதை நான் செஞ்ச தம்பி. வேறொருக்கா கீழே போட்டு விடுங்க, தயவு செய்து அவரை கீழே போட்டுடுங்க. யார் செஞ்சாண்டு தெரியாம வந்து நின்று கொண்டு நிக்கிறீங்கன்னா நீங்க இப்படிப்பட்ட ஆளாட்டு இதுல இருந்து புரிஞ்சு செம்மணி வந்து மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட உடல்கள் மட்டுமில்லை, ஒரு தலைமுறையினுடைய உண்மை. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியோடு நான் பேச தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மனிதனை இழந்த ஒரு குடும்பத்திட்ட அவர் எங்கே என்று கேட்கறது எவ்வளவு வலியானதுன்றதை நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்க. இந்த போரில் ஒரு மனிதனை இழந்த ஒரு குடும்பத்திட்ட அவர் எங்கே என்று கேட்கறது எவ்வளவு வலியானது. ஆனால் அதை விட வலியானது என்ன தெரியுமோ? பல ஆண்டுகள் இந்த கேள்விக்கே பதில் இல்லாமல் வாழ்கிறது. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருடங்களுக்கு மேலாக இந்த கேள்விக்கே பதில் இல்லாமல் வாழ்றது. யோசிச்சு பாருங்க. வீட்டு கதவு திறக்கிற ஒவ்வொரு சத்தத்திலையும் வந்து அடே அந்த காணாமல் போன உறவு வந்துட்டாரோன்ற ஒரு எதிர்பார்ப்பு. டெலிஃபோன் அடிக்கைக்குள்ள ஒவ்வொரு முறையும் என் காணாமல் போன உறவினை பற்றி ஏதாவது செய்தியா என்ற ஒரு பயத்தோடையும் நம்பிக்கையோடையும் அந்த தொலைபேசியை எடுக்கிறது. இல்லை இந்த காணாமல் போன ஆக்களுடைய அந்த புகைப்படத்தை கையில் பிடிச்சு கொண்டு என் பிள்ளைக்கு என்ன நடந்தேன்னு கேட்டு முதுமை அடைந்து இறந்து போறது. இதுதான் காணாமல் போனவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கை. செம்மணி வந்து நாங்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த செம்மணி என்ற இந்த பெயர் வந்து ஒரு நிலப்பரப்பினுடைய பெயர் மட்டும் இல்லை, அது ஒரு நினைவின் பெயர், ஒரு காத்திருப்பின் பெயர், ஒரு கேள்வியின் பெயர், ஒரு நீதிக்கான அழைப்பினுடைய பெயர். 1990 வந்து இந்த போர் நடந்துச்சு, மக்கள் பயத்தில் வாழ்ந்துச்சுனம், பலர் கடத்தி செல்லப்பட்டுச்சினம், பலர் கைது செய்யப்பட்டுச்சினம், காணாமல் போச்சினம். நாட்கள் பல குடும்பங்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களை தேடி அலைய வேண்டி இருந்துச்சு. ஆர்மி கேம்புக்கு போச்சினம், காவல் நிலையங்களுக்கு போச்சினம், இந்த துணை இராணுவ குழுக்கள் இடங்களுக்கு போச்சினம், முகாம்களுக்கு போச்சினம், அதிகாரிகள்கிட்ட போச்சினம், நீதிமன்றங்களுக்கு போச்சினம், உலகத்திட்ட முறையிட்டுச்சினம். ஆனால் பதில் கிடைக்கல. இப்ப செம்மணி என்ற பெயர் மீண்டும் உலகத்தின் கவனத்துக்கு வந்திருக்கு. அகழ்வுகள் நடந்துச்சு, மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் கூட பல கேள்விகள் முழுமையாக ஒரு முடிவுக்கு வரையில்லை. காலம் கடந்தது, நாங்களும் நினைச்சோம் ஒரு நாள் உண்மை வெளிவரும் என்று. ஆனால் செம்மணி மண் மாத்திரம் மௌனமாக இருந்துச்சு. பிறகு 2025 திரும்பவும்
செம்மணி மண் தன்னை மீண்டவும் தோண்ட தொடங்குச்சு. மண்ணுக்குள்ள இருந்து வெளிவந்தது என்ன? வெறும் எலும்பும் இல்லை, ஒரு காலத்தினுடைய சாட்சி. குழந்தைகளுடைய பொருட்கள், ஆடைகள், தனிப்பட்ட பொருட்கள், ஒரு வாழ்க்கை ஒரு காலத்துல அங்க இருந்தது என்பதற்கான தடயங்கள். இதில் எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது எங்களுக்குள்ள நாங்களே ஒரு கேள்வியில கேட்கிறோம், அந்த குழந்தைய யாராவது வீட்டில் காத்திருக்க இல்லையோ? அவளுடைய தாய் கதவை நோக்கி நிற்க இல்லையோ? அந்த குழந்தையினுடைய தந்தை அந்த குழந்தை திரும்பி வருவான் என்று எதிர்பார்க்கவில்லையோ? அந்த குழந்தைக்கு ஒரு நண்பன் இல்லையோ? பள்ளி இல்லையோ? கனவு இல்லையோ? எதிர்காலம் இல்லையோ? நாங்கள் இன்று மண்ணிலிருந்து பார்க்கும், செம்மணி மண்ணிலிருந்து பார்க்கும் ஒவ்வொரு எலும்பு கூடும் ஒரு காலத்தில் சிரிச்ச மனிதனுடையது. இதை நாங்கள் மறந்துடக்கூடாது. நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்திருந்தாலும் எல்லார்ட்டையும் நான் ஒரு விஷயம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நாங்கள் செம்மணிய வெறும் எண்ணிக்கையாக பேச போகிறோமா? 480, 480, 500, இன்றைக்கு 524, இல்லை எத்தனை என்று கணக்கிடப்படுகின்ற அந்த எண்ணிக்கைகளுக்கு பின்னால இருக்கும் மனிதர்களை பார்க்க போகிறோமா? எண்ணிக்கை முக்கியம், ஆனால் ஒவ்வொரு ஒன்றுக்கு பின்னாலும் ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொரு பேருக்கு பின்னாலேயும் ஒரு குடும்பம் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாலேயும் ஒரு கண்ணீர் இருக்கு. அந்த கண்ணீருக்கு பின்னால ஒரு பதில் தேடுகின்ற இதயம் இருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த 14ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். எத்தனை பேர் என்ற கேள்வியோடு நாங்கள் இங்கே நிற்க இல்லை. நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறது என்ன? அவர்கள் யார்? அவர்களுக்கு என்ன நடந்துச்சு? அவர்களுடைய குடும்பங்கள் எங்கே? அவர்களின் உண்மை எங்கே? நாங்கள் இங்கே ஒரு பழி வாங்குற போராட்டத்தை நாங்கள் நடத்த இல்லை. நாங்கள் வெறுப்பை நாங்கள் இங்கே விதைக்க இல்லை. ஒரு இனத்தை இல்லாட்ட ஒரு மதத்தை, ஒரு சாதாரண பொதுமான நாங்கள் குற்றஞ்சாட்டுறதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தவும் இல்லை, நிற்கவும் இல்லை. நாங்கள் இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். பொறுப்பு கூறப்படணும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். அது யாராக இருந்தாலும், எந்த பதவியிலே இருந்தாலும், எந்த அமைப்போட தொடர்புடையவர்களாக இருந்தாலும், துணை இராணுவ குழுக்களாக துரோகிகளாக இருந்தாலும், ஆதாரம் என்ன சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் உண்மை வெளிவரணும். இதுதான் மனித உரிமையினுடைய அடிப்படை, இதுதான் நீதியினுடைய அடிப்படை. அதனால வார 14, 15, 16, 14, 15, 16, 17, ஆகஸ்ட் 26 இந்த நாட்கள் எமக்கு முக்கியமான நாட்கள். நாங்கள் அங்கே வெறும் கூட்டமாக நாங்கள் நிற்க போகிறதில்லை. நாங்கள் ஒரு வரலாற்றின் சாட்சிகளாக நாங்கள் அங்கே நிற்க போகிறோம். நாங்கள் உலகத்திட்டு நாங்கள் சொல்ல போகிறோம், இந்த கேள்விகளை மறந்துடாதீங்க, எங்கள் குடும்பங்களை மறந்துடாதீங்க, காணாமல் போனவர்களுடைய கதைகளை மறந்து விடாதீர்கள், செம்மணியை மறந்து விடாதீர்கள் என்று நாங்கள் ஐநா வரைக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் ஐநாவில் நிற்கிற பொழுது அது இலங்கையிடம் மட்டும் பேசும் குரலாக இல்லை, அது ஐநாவில் சபையில் நாங்கள் பேசுகின்ற குரலாக, அது சர்வதேச சமூகத்திட பேசும் குரலாக, நாங்கள் அது மனித உரிமையை நம்புகின்ற ஒவ்வொரு அரசிடம் பேசுகின்ற குரலாக, எங்களுடைய கேள்வியில் அங்கே தெளிவாக இருக்க வேணும்.
ஒரு மனிதன் காணாம போனா அவனுடைய குடும்பத்துக்கு உண்மையை அறிகிற உரிமை இல்லையா? ஒரு மனித எலும்புக்கூடு, மனித எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டால் அதை அறிவியல் முறையில அடையாளம் காண வேண்டாமா? ஒரு குற்றம் நடந்திருக்கலாம் என்ற நியாயமான சந்தேகம் இருந்தால் சுயாதீனமாக விசாரிக்க வேண்டாமா? ஆதாரங்கள் கிடைச்சால் பொறுப்பானவர்கள் சட்டத்துக்கு முன்னால நிறுத்தப்பட வேண்டாமா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்துதானே இந்த கொலையை முள்ளிவாய்க்கால் வரைக்கும் செய்தீர்கள். அதே உங்களிடம்தான் நாங்கள் இந்த கேள்விகளையும் வைக்கிறோம். தமிழராக இருக்கக்கூடிய நாங்கள் இங்க ஜெர்மனியில் பிறந்திருக்கலாம், சுவிஸில் வளர்ந்திருக்கலாம், பிரான்ஸில் படிச்சிருக்கலாம், இல்லை இங்கிலாந்தில் வேலை செய்யலாம், கனடா ஆஸ்திரேலியாவில் வாழலாம். செம்மணி ஒரு தொலை தூர வரலாறு போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உங்களுடைய பெற்றோரின் நினைவுகள் உங்கள் வரலாறு. உங்கள் பெற்றோரின் நினைவுகள் உங்கள் வரலாறு. உங்கள் தாத்தா பாட்டிகளின் கண்ணீர் உங்கள் வரலாறு. உங்களுடைய குடும்பத்தில் யாராவது காணாமல் போயிருந்தால் அந்த கேள்வியும் உங்கள் வரலாறு. வரலாற்றை மறந்து விட்டு நாம் முன்னேறி விடுவோம் என்று நீங்க நினைக்காதீங்க. வரலாற்றை நீங்க மறந்துட்டு நீங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல நீங்க முன்னேறி விடுவோம்னு சொல்லி நீங்க ஒரு நாடு நினைக்காதீங்க. உண்மையை எதிர்கொண்டு போராடுகின்ற ஒரு சமூகம், போராடுகின்ற சமூகம் மாத்திரம்தான் உண்மையான சமாதானத்தை அடைய முடியும். அப்ப நீங்க 14 தொடங்கி 17 ஆகஸ்ட் வரை செல்லுகின்ற போராட்டத்துக்கு அங்க களத்திலையும் சரி அல்லது புலத்திலையும் சரி நீங்கள் பாதகையை மட்டும் நீங்க எடுத்து செல்லாதீங்க. நீங்க கேள்விகளையும் எடுத்து செல்லுங்க. நீங்கள் கேள்விகளையும் எடுத்து செல்லுங்க. நீங்க அமைதியாக கேளுங்க, மரியாதையாக கேளுங்க, ஆதாரங்களோட கேளுங்க. உலகம் எங்களை பார்த்து கொண்டிருக்கு. எங்களுடைய போராட்டம் உலகம் மதிக்கிற வரையில நாங்கள் நடந்து கொள்ள வேணும். எங்களுடைய கோரிக்கை தெளிவாகத்தான் நாங்கள் சொல்றோம். இன்று வரைக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தெளிவாகத்தான் சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். முதல்ல உண்மை என்ன நடந்தது என்றதை முழுமையாக அறிய வேணும். அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. 2வது அடையாளம், மீட்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகளும் சரி எச்சங்களும் சரி அறிவியல் முறையில் அடையாளம் காணப்படும். 3வது அந்த இழந்த குடும்பங்களுடைய உரிமை, காணாமல் போனவர்களுடைய குடும்பங்களுக்கு உண்மை தெரிவிக்கப்படணும். 4வது இப்ப கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களுடைய பாதுகாப்பு. ஒவ்வொரு ஃபொரன்சிக் எவிடன்ஸும் முறையாக பாதுகாக்கப்படணும். ஏன்டா இலங்கை அரசு என்ன செய்யும், மன்னார்ல புதகுழியில என்ன செய்ததுன்றெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாடம். 5வதா நான் சொல்லக்கூடிய சுயாதீன விசாரணை எந்த அரசியல் அல்லது நிறுவன அழுத்தத்துக்கும் உட்படக்கூடாது. அது சர்வதேச விசாரணையாக இருக்கணும். இலங்கை அரசினுடைய விசாரணைகள் எல்லாம் நாங்கள் கண்டு கழிச்சிட்டோம். அடுத்தது சர்வதேச தரநிலைகள் தேவைப்படுகின்ற இடங்கள்ல மாத்திரமண்டில்லை, சர்வதேசம் மனித உரிமை நிபுணர்களுடைய பங்கேற்போட இந்த ஆய்வுகளை அங்க மேற்கொள்ள வேணும். 7வதாக பொறுப்பு கூறுறது. இதுதான் மிக முக்கியமானது. ஆதாரங்கள் குற்றத்தை நிரூபிச்சா பொறுப்பானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு இந்த காணாமல் போனவர்களுடைய குடும்பங்களுக்கான நீதியை
வழங்கணும். ஒரு நாள் இந்த கேள்வியில் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு நாள் ஒரு தாய் என் பிள்ளைக்கு என்ன நடந்தது இப்போது எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய நாள் வர வேணும். ஒரு குடும்பம் எங்கள் அன்புக்குரியவருடைய உண்மை இறுதியாக வெளிவந்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் வர வேணும். ஒரு குழந்தை என்ற குடும்பத்தில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் வர வேணும். அந்த நாள் வர்றதுக்கு நாங்கள் கடுமையாக உழைக்கணும், மாற்று கருத்து இல்லை. அந்த நாள் தான் உண்மையான வெற்றி. அதனால இந்த 14, 15, 16, 17 ஆகஸ்ட் கட்டாயம் எல்லாரும் வாருங்கள். வர முடியாதவர்கள், புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிறவர்கள் உங்களுடைய குரலை சமூக ஊடகங்களில் கொண்டு போங்க. உங்கள் நண்பர்களோட பேசுங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பேசுங்கள், உங்கள் இருக்கக்கூடிய நாடுகளின் அரசாங்கங்கள்கிட்ட கேளுங்கள், மனித உரிமை அமைப்புகள்கிட்ட கேளுங்கள். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, உண்மையை மட்டும் பகிருங்கள், ஆதாரத்தை மட்டும் சொல்லுங்கள். வெறுப்பை பகிர வேண்டாம், பொய்யை பகிர வேண்டாம். இந்த போராட்டத்தின் வலிமை என்றது எங்களுடைய கோபத்தில் மட்டும் இல்லை, எங்களுடைய உண்மையிலையும் இருக்கிறது, எங்களுடைய ஆதாரத்திலையும் இருக்கிறது, எங்களுடைய ஒற்றுமையிலையும் இருக்கிறது, எங்களுடைய மனித நேயத்திலையும் இருக்கிறது. அதனால நான் சொல்லக்கூடியது, எங்களுக்கு அந்த மனித புதகுழியில் இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கப்பட்டவர்களுடைய பேர் எங்களுக்கு தெரியாம போகலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மறக்கக்கூடாது. அவர்கள் குடும்பத்தினுடைய கண்ணீர் வீணாகக்கூடாது. உண்மை வெளிவரும் வரை நாங்கள் கேட்போம். நீதி கிடக்கிற வரை நாங்கள் அமைதியாக, ஜனநாயகமாக, சட்ட ரீதியாக தொடர்ந்து குரல் கொடுப்போம். அது தனியே ஒரு தலைமுறையின் குரல் மட்டும் இல்லை, இது எங்களை தாண்டி அடுத்த தலைமுறைக்கான கடமையும் கூட. எங்களுடைய கடமை இந்த உண்மையை நாங்கள் உலகத்துக்கு முன்னுக்கு கொண்டு செல்றது. எங்களுடைய பொறுப்பு அந்த உண்மையினுடைய அடிப்படையில் நீதி கிடைக்க செய்கிறது. சர்வதேச சமூகத்தின் பொறுப்பு அதுக்கான உண்மைக்கான, நீதிக்கான, காணாமல் போன ஒவ்வொரு மனிதருக்கான, காத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கான, மனித கண்ணியத்துக்கான, கேட்கின்ற நீதியை, கேட்கின்ற மனித உரிமைகளை, இந்த காணாமல் போனவர்களுக்கான தீர்வாக கொண்டு வந்து முன்வைக்கிறதும், இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சரியான தண்டனைகளை வழங்குறதும் தான் ஒரு தீர்வாக அமையும். அதனால செம்மணியை மறக்காதீங்க, காணாமல் போனவர்களை மறக்காதீங்க, காத்திருக்கின்ற குடும்பங்களை மறக்காதீங்க, உண்மையே மறக்காதீங்க. எங்களுடைய குரல் ஒன்றாக ஒலிக்கட்டும், உண்மை வெளிவரட்டும், நீதி நிலைக்கட்டும். நன்றி. நன்றி பூர்ணினா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த செம்மணிக்கு முன்னம் யோசிச்சு பாருங்க, எங்களோட உறவுகள் 96க்கு பிறகு 96க்கு பிறகு எத்தனை கேம்புகளை தேடி தேடி போயிருப்பார்கள். இந்த ஒட்டுக்குழுக்கள், இந்த டக்ளஸ் கேம்புக்கெல்லாம் எத்தனை தடவை போயிருப்பார்கள் மக்கள். நாள் கணக்கா அங்க போய் தூங்கிட்டு கடைசியா இல்லாம திரும்பி வந்த காலங்கள் எல்லாம் இருக்குது. அவ்வளவு மக்களும் எவ்வளவு அனுபவிச்சிருப்பார்கள். அங்க போன இடங்கள்ல சில பேருக்கு அடிகளும் விழுந்திருக்குது. எப்படியான இதுகள் சித்திரவதைகளும் உட்படுத்தி சில மக்களும் அதுக்குள்ள வந்திருக்கணும். இந்த ஒட்டுக்குழுக்கள் இதுக்கு சேர்ந்து எவ்வளவு செய்தாங்க. அப்ப அந்த காலம் தொடங்கி இன்று வரையும் அந்த மக்கள் பாதிப்புல இருந்து இன்னும் மீளையில, அந்த பாதிப்புல இருந்து இன்று வரையும் மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் தங்களோட உறவுகளை தேடிக்கொண்டு.
அவர்கள் இணைக்கையில ஒரு காலமும் இப்படி இந்த செம்மணியில இப்படி எலும்பா நாங்கள் எங்களோட உறவுகளை எடுப்போம் என்று சொல்லி அவர்கள் இணைத்து கூட பார்த்துக்க மாட்டேனோம். என்னோட இன்று வரை அவன் இணைத்து கொண்டிருப்பினும் எப்படி என்று சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட இருப்பினம் என்றுதான் அந்த உறவுகள் இணைத்து கொண்டிருக்குங்க. அப்ப அவ்வளோத்தையும் செய்தது இந்த அரசாங்கம். சந்திரிகாண்ட காலத்துல எப்படி அரசாங்கங்கள் ஒரு பெண்மணியை அறிந்து கொண்டு எங்கள்ட உறவுகள் இப்படி கொத்து கொத்தா கொண்டு கடத்தி காணாமலாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கு, தெரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க தெரிஞ்சும் கூட அதை நீங்கள் அதை கருத்துல கொள்ளவும் இல்லை, அதை பற்றி எந்த வித இதுவும் மக்கள் மத்தியில சொல்லவும் இல்லை. மக்கள் இப்படி அழிக்கப்படுகினமே, அப்ப நீங்க நினைச்சீங்களா அது ஒரு தமிழர்கள் தானே அழிக்கட்டும் போட்டு அப்படி இணைத்து கொண்டு இருந்திருப்பீங்கன்னு தான் நாங்கள் இப்ப நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் இன்று வரை நல்ல மாதிரி நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே, என்னென்றுதான் கடவுள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கு. இவ்வளவு வயசு மட்டும் 80க்கு மேல வயசு. அதுதான் நாங்கள் கடவுள்கிட்ட பாரத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு நல்ல ஆயுள தந்திருக்குது கடவுள். மற்ற இதையும் கருத்துல கொள்ளுங்க. இந்த மக்கள் ஒவ்வொரு கேம்பா தெரிஞ்சிருக்கு. இந்த டக்ளஸ் கேம்புக்கு எத்தனை தடவை தெரிஞ்சிருக்குங்கன்றது இன்னும் கணக்கு இல்லாம இருந்திருக்கு. அவ்வளோத்துக்கும் உதாசீனப்படுத்தி திருப்பி அனுப்பப்பட்டதுதான். இன்றைக்கு சொல்ற தாங்கள் ஒரு தரம் தாங்கள் ஒரு விதத்திலும் கொல்லவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை என்று சொல்லி பெரிய இதா சொல்ற. எல்லாம் கொண்டு முடிஞ்சதே நீங்களும் சேர்ந்துதான். நீங்க கடத்தி கொண்டே இராணுவத்துல கொடுத்ததெல்லாம் அன்றைக்கு ஒரு அக்கௌண்ட் இன்டர்வியூ கொடுக்குறான். தன்னை கடத்தி கொண்டு போய் சுத்தி கொண்டு வந்து கடைசியா இங்கே ஒரு இனிவீடு கிட்ட இங்கே ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு பங்கருக்குள்ள கொண்ட போட்டுட்டு அடிச்சு தூக்கி எறிஞ்சு அப்படி ஒரு சித்திரவதை செய்தவங்கன்னு சொல்லி சொல்லி அழுதாண்டை. இப்படியெல்லாம் இன்று வரை இருக்கணும். வெளிநாடுகளில் எத்தனை பேர் இருக்கணும், அவ்வளவு பேருக்கும் இன்று வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கலையோ, எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. இன்று வரையும் போராட்டத்திலே நிற்கிறோம். இந்த 14, 15, 16, 17 மக்களே எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்துல கலந்து கொள்ளுங்கோ. அது பெரிய பாரிய ஒரு போராட்டம் அமையணும். அப்படி அமைஞ்சா எங்களுக்கு ஒரு வெற்றி இதை வெற்றி என்று சொல்ல கூடாது. என்னதுன்னா எங்களுக்கு எங்க இனத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு தீர்வு, ஒரு விடுதலை மாதிரி இணைத்துக் கொள்ளும். அவ்வளோத்துக்கு அந்த மக்கள் கஷ்டப்பட்டிருக்கணும். ஒரு நீதி கிடைக்க சொல்லி ஒரு உலகத்திட்ட போய் ஒரு நீதி கேட்டு நிற்கிறோம். அந்த உலகம் என்னத்தை எங்களுக்கு வழங்க போகுதுன்றது ஒரு இதை நாங்கள் இது பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்தை இது பண்ண செய்யுங்க, இது பண்ண செய்யுங்க. ஒரு பலமா எல்லாரும் சேர்ந்து ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் இது பண்ணணும். மற்றது பாருங்க, இந்த போராட்டம் செய்ய போற காலத்துல இந்த அரசாங்கத்தின் விளையாட்ட பாருங்க, நாங்கள் இந்த மக்களுக்கு நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள நாங்கள் எல்லாருக்கும் ஒற்றுமையா ஒன்றா வாழ்வோம் என்று நான் சொல்றோம். இந்த அரசாங்கம் 15, 16, 17 உணவு திருப்பம் என்ன நடக்குது? அதை அரசாங்கம் தான் செய்யும். அந்த செம்மணியை மறைக்கிறதுக்காண்டி மக்களை அணிதிரண்டு போய் அங்க அந்த ஆர்ப்பாட்டங்கள்ல கலக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த அரசாங்கம் திட்டம் போட்டு இதை செய்யறாங்க. எப்படிப்பட்ட அரசாங்கம் என்று பாருங்க. இந்த அரசாங்கங்கள்லாம் சொன்னது எங்கள்கிட்ட காணிகளை விடுவிப்போம், மக்களை மீள்குடி அமர்த்துவோம், இராணுவத்தை ஒடுக்குவோம், எல்லாம் சொன்னது. பாத்தீங்களா? நீங்க நம்பி வாக்களித்தீங்க. இன்றைக்கு எங்க கொண்ட விட்டு இருக்கிறாங்க. செம்மணி அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட உங்களை கலக்காதபடிக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. வேறு ஒரு நிகழ்ச்சி நிலையில மக்கள் மத்தியில கொடுத்து அதன் உணவு திருவிழா சொல்லி அதன் அந்த பக்கம் திசை திருப்புறாங்க. கருத்துல கொள்ளுங்க மக்களை, இப்படியான அரசாங்கங்களை கருத்துல கொள்ளுங்க. வணக்கம் சாந்தி, வணக்கம். அதனால கதைங்க செம்மணி எங்களுக்கு ஒரு பெரிய நாங்கள் வெற்றிய இந்த செம்மணியை நாங்கள் எப்படி அந்த காலத்துல தடுத்து நிறுத்திருந்தா ஏன் இவ்வளோ அழிவை நாங்கள் 1,46,000க்கு மேற்பட்ட மக்களை இழந்திருக்கிறது. எத்தனையாயிரம் மக்கள் காணாமலாக்கப்பட்ட, எத்தனையாயிரம் இளைஞர்கள் காணாம, எத்தனை சிறுவர்கள் காணாம போயிருக்கு.
இதெல்லாம் நாங்கள் சரியா அதை கையாண்டிருந்த அந்த காலத்துல எங்கிட்ட அரசியல்வாதிகள் செம்மணி இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருசா எடுத்து கதைச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு அழிவு சந்திச்சிருக்க தேவையில்லை இந்த தமிழ் மக்கள். அவங்களை அழிச்சு போட்டும் இன்றைக்கும் அந்த எங்களுக்கு யாரோ அப்போது சொல்லிச்சு நம்ம நாட்டை பிரிக்க கூடாது அப்படி இப்படி என்று சொல்லி யாரோ எழுதி நாட்டை பிரிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன இதை சொல்றீங்க நாட்டை பிரிக்க கூடாது. அப்ப மாகாண சபையே பிரிச்சு நீங்க வடக்கு கிழக்கு மாகாண சபை எல்லாத்தையும் பிரிச்சு நாட்டை பிரிக்க கூடாது, ஆனா மாகாணங்களை வந்து பிரிக்கலாம். அப்படியா? வடக்கு கிழக்கு தமிழ்நாட்டு பூர்வீக இதுன்னு சொல்லி அப்படி ஒரு இதுக்கு எதிராக நீங்க வழக்கு போட்டு அதை பிரித்தனீங்க. அப்ப அவங்க தங்களுக்கு என்ன சாதகமா அமையுதோ அதைத்தான் அவங்க செய்ய பார்ப்பாங்க. இது தமிழருக்கு எந்த சாதகமா வருதோ அதை எதிர்த்து நின்று தடுக்கத்தான் பார்ப்பாங்க. அப்ப இதுல நாங்கள் சரியா நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். வாங்க அது என்ன கதைங்க. இதுல மற்ற இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் செஞ்சோல படுகொலை 14ஆம் தேதி செஞ்சோல படுகொலை. அது அந்த அந்த காலகட்டத்தில் நீங்க 14-15 அதையும் சேர்த்து இது பண்ணும் வருகிற 14ஆம் தேதி செஞ்சோல படுகொலையும் வருது. தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு தாங்கள் அது பாருங்க. இன்றைக்கு ஒரு தடவை கைது பண்ணாங்க சங்கரண்ணா. இன்றைக்கு ஒரு தடவை கைது பண்ணாங்க. என்ன சாகர காரியவசம் அவரை கைது பண்ணாங்க. பார்த்தா பின்னிரம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீதிமன்றத்துக்கு எதிராக என்ன பொலிஸ்மா அதிபருக்கு கொலை நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல் விட்டு இருக்குங்க. அதுக்கு இன்றைக்கு கொண்ட கைது பண்ணி கொண்ட உள்ளுக்கு போட்டாங்க. போட்டுட்டு அடுத்த பின்னேரம் மழை வெளியில விட்டுட்டாங்க. விடிக்க கைது பண்ணிட்டாங்க, பின்னேரம் மழை வெயில வந்து. அப்ப இந்த அரசாங்கம் வந்து இப்படித்தான் செய்ய போறாங்க. மற்றது என்னத்தை செய்வாங்கன்னு சொன்னால் இந்த என்ன போதைப் பொருள் அவர்களைத்தான் நாங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்தாண்டு தான் சாதனையா இருக்கு இந்த அரசாங்கத்தின் 2 வருஷ சாதனை வந்து போதைப் பொருள் வியாபாரிகளை வேற நாடுகள்ல இருந்து நாங்கள் நாட்டுக்கு திருப்பி கொண்டு வந்ததுதான் வேண்டிய சாதனை. ஆனா சொன்ன வாக்குறுதிகள் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படாது. இப்படியே போய்கொண்டிருக்கு. வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்றப்படாது எஸ்பி. அதாவது முழு பூசணிக்காய சோத்துல புதைச்ச மாதிரி. அதாவது அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் காலங்காலமா எங்களை ஏமாத்துறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா புது அரசியல் கட்சி ஒன்று அதாவது எவ்வளவோ பெரிய வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அவ்வளோத்தையும் தவிர்த்து நீங்கள் உங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் வந்து இப்போ ஒன்றும் நடக்காத மாதிரியும் கண்டுக்காத மாதிரியும் போற விஷயங்கள். அதாவது தங்களுடைய செயல்பாட்டை சரியா கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இருக்கின்ற வரப்போன்ற அரசாங்கம் எல்லாமே அந்த திட்டமிடல், அதாவது தமிழர் நிலங்களை பிடிக்கிறதும் கொலை செய்கிறதும் புத்த சாசனங்கள் புத்த விகாரைகளை நிறுவுறதுமான அந்த செயல்பாட்டுல எந்த தடையும் இல்லாமல் வேகமாக முன்னேறி கொண்டு போயினோம். ஆனால் எங்களுடைய மக்களும் இன்றைக்கு அரசியல்வாதிகளும் மக்களும் அதுக்கு துணை போற மாதிரி தான் தெரியுது. அது தெரிஞ்சு செய்யணுமா, தெரியாம செய்யணுமா, வேற வழி இல்லாம செய்யணுமா, அதுதான் தெரியல. இன்னைக்கு கூடுதலா நாங்கள் இந்த சொல்லுங்க. இதுல அந்த துப்பாக்கி கலாச்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, இன்றைக்கும் ஒரு ஆளை சுட்டுட்டா காட்டியிருக்காங்க. சுட்டு போட்டு அவன் அப்படி நைட் அகறி போறான். 2 பேரை சுடுறான்னு ஒருத்தான் அந்த ஸ்போர்ட்ல சாகுறேன். அந்த போதைப் பொருள் கஞ்சிவாணி இன்றானோ என்னன்னு சொல்லி அவட்ட மாமன்காரோட இன்னைக்கு சுட்டு இருக்காங்க. சுட்டு போட்டு ஓடி இருக்காங்க. அப்ப இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக ஜெயில இது நடக்குது, கலவரம் துப்பாக்கி சூடு நடக்குது தொடர்ச்சியா. நீதிமன்றங்களுக்குள்ள உள்ளிட்டு சுட்டு போட்டு தப்பி போறாங்க. அவ இந்த அரசாங்கம் என்னத்தை பாக்குறாங்க? அது எல்லாத்தையும் ஒரு 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 பொருளா இங்க யாரும் பேசுறதாயும் இல்லை. 2 நாளைக்கு யூடியூப்ல பார்ப்போம், அது யாரும் பேசுறதாயும் இல்லை. அதுல பார்க்க போனீங்க என்றால் இந்த போதவஸ்து சம்பந்தமான நடக்கிற கொலைகளும் நடந்து முடிந்த கொலைகளுக்கான சாட்சியங்கள் கொலை மூலம் அளிக்கப்படுவதுமா பார்க்கல தொடர்ந்தும் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடந்து வந்துதான் இருக்கும். சாட்சியங்கள் அளிக்கப்படுறது,
ஒருத்தர் கூட பேசிட்டால் ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தா பொது மன்னிப்பு வழங்க சொல்லி விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கு முன்பிருந்த விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுத்தால் சரி, பொது மன்னிப்பு கொடுத்தாச்சு. அப்ப அதோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதா? நீங்கள் சுதந்திரமா எல்லாம் பேசலாமா? சுதந்திரமா உங்களுடைய நடைமுறை அரசியல் இதெல்லாம் எல்லாம் நீங்க கொண்டு போகலாமா? சாதாரண ஒரு ஒரு மனிதனே இன்னைக்கு தேசியத்தை பற்றி பேச பயப்பட வேண்டிய சூழ்நிலையில, ஒரு தேசிய பாட்டு போடுறது இருக்கிற சூழ்நிலையில மன்னிப்பு என்று கொடுத்தா பிறகு இந்த இந்த என்ன புனர்வாழ்வு கொடுத்து அனுப்பின ஆட்கள் எல்லாமே ஒரு மன்னிப்பின் பேர்லாம் இருக்கணும், எழுதாத மன்னிப்பு. ஆனால் அதெல்லாம் அந்த பொது மன்னிப்பு கொடுத்ததுல ஒரு இது பாத்தீங்கன்னு சொன்னா அவை இன்னும் அந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். திறந்த வழி இறங்கு, சங்கராக்கம் குறிப்பிட்டது, அந்த 4 சிவருக்குள்ள இருக்காம போய் நாட்டுக்குள்ள இருங்கோ. ஏன்னா நாடே சிறைச்சாலை தானே எங்களுக்கு, எப்பவும் பிடிக்கலாம், தமிழருக்கு எப்பவும் அப்படித்தானே கொண்டு சிறைச்சாலை. போகலாம், என்னவும் செய்யலாம். ஆதவண்ணா எஸ்பி அண்ணா என்ன இருக்கா கீழ் பாக்ஸில் போட்டு சங்கரண்ணை இல்லாடி ஆதவண்ணையை மேலுக்கு போடுங்க. சங்கரண்ணைக்கோ இல்லை இல்ல ஆதவண்ணனுக்கோ எஸ்பி நான் கதைச்ச எஸ்பி 1 போடுங்க, மேல யாரும் வந்தால் அதை மாத்தலாம். எஸ்பி 1 மேல போடுங்க. எஸ்பி அதாவது சங்கரண்ணையோ இல்லை ஆதவண்ணா நான் ஏதாவது காய்ச்சத்தில் ஏதாவது உங்களுக்கு பிள்ளையா விளங்கினதா? இல்ல, கருத்துக்கள் வந்து சங்கர் சொன்ன விஷயம் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் திரும்பவும் சொல்றேன். ஒரு ஆள் வந்து நான் வந்து கருத்து சொல்லிக்குள்ள என்னுடைய கருத்து நல்லா இருக்குன்னு நீங்கள் எடுத்து தரவும் வழிக்கிடக்கூடாது. அன்பா கேட்டுக்கொள்றேன். என்னுடைய கருத்து நல்லா இருக்குன்னு இன்னும் 2 விஷயத்த நீங்க எடுத்து தரவும் வழிக்கிடக்கூடாது. இல்ல நான் ஏதாவது பிளவரைகளை குறுக்க வந்து இது பிழை என்று சொல்லவும் கூடாது. இது நான் உங்களுக்கு மட்டும் சொல்லல, அப்ப தளத்துக்கு எல்லாருக்கும் சொல்றேன். அப்ப நாங்கள் குறுக்குடைக்குள்ள அந்த வாரவருக்கு வந்து தன்னுடைய கருத்தை ஃப்ளோவா சொல்ல இயலாமலும் இருக்கும். அதிகமா நான் என்ன நினைப்பேன், நான் சொல்றதெல்லாம் சரியான நினைச்சுதான் நான் கதைப்பேன். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் அவரை முழுமையா ஒரு எவர் வந்தாலும் அவருடைய கருத்து அது வந்து முடிவல்ல, தீர்மானம் அல்ல, அவருடைய கருத்து. அந்த கருத்தை சொல்ல விட்டுட்டு, ஆனால் இதுல குறுக்க கேள்வி, அதாவது விதண்டவாதங்கள் அல்லது ஏதாவது கருத்து திணிப்பு இருந்தால் அதுக்கு எஸ்பி இருக்கிறார். செல்வன் இருக்கேக்குள்ள செல்வன் இருக்கும், எஸ்பி இருக்கும். இந்த 2 பேரும் அதை வந்து குறுக்கிடிவினும் கேள்வி கேட்பினும் அது எங்களுடைய தேசியத்துக்கு எதிராக இருந்தால். மற்றபடி கருத்து சொல்லிக்குள்ள அவை ஒரு நாளும் நாங்கள் தடை செய்யக்கூடாது. அது அவருடைய கருத்து. நீங்க ஒரு விஷயம் சொன்னா உங்களுடைய கருத்து. அப்ப உங்களுடைய நீங்க சொன்ன கருத்துக்கு நாங்கள் எந்த பதிலும் சொல்லல. ஆனா உங்களுடைய குறுக்கீடுகள், இடையில வந்த குறுக்கீடுகள் வந்து அது எங்களுக்கு மட்டுமில்ல கீழே பார்த்து கொண்டிருக்க அளவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்கள் அதை உங்களை பிள்ளைன்னு நீங்க தோன்றின இடங்களை பார்த்து அதை திருத்திக் கொள்ளுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுல வந்து பிளசரி பார்க்க இது நாங்கள் யார் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எவராவது செம்மணிக்கு எதிராக கதைச்சாலோ அல்லது ரீச்சா விஷயத்துக்கு எதிராக கதைச்சாலோ அவரோட நாங்க வாதலாம். எல்லாரும் ஒரு விஷயத்தான் சொல்றோம். இது 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 பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை ஆதரிச்சுதான் கதைக்கிறோம். ஆனால் அந்த சொல்ற விஷயத்துல வந்து நாங்க மோதப்படுறோம். அப்படி கருத்து ஒன்றா இருக்கைக்குள்ள மோதல் வரக்கூடாது தானே. அதுதான் நீங்க பிரச்சனை, வேற ஒன்றுமே இல்லை. சரி ஆதவண்ணா, ஆனால் கண்டிக்க வேண்டிய விடயங்களை கண்டிச்சு நாங்க சொல்லத்தானே வேணும். இப்படி இருந்தானே தான் நாங்க இல்ல கண்டிக்கணும். அது ஓகே. ஆதி என்னன்னு சொன்னா நீங்க எப்ப கண்டிக்கணும்னு சொன்னா அவர்கிட்ட பேச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே, ஆனா இந்த இடத்துல நீங்க இதை கலக்குனீங்க, இது போல இந்த இடத்துல இதை சொன்னீங்க, அது போல அது நீங்க இடையில அந்த அவங்க கலந்து பண்ணீங்க பூரேக 2 பேரும் என்ன கலக்கிறது பிள்ளாங்காம அதுக்குள்ள ஒரு கொழுவல் வந்துடும் உங்களுக்கு. அப்ப 2 பேரும் எதுவும் புரியாது. நேற்று எவ்வளவு உணர்வுபூர்வமா நானும் என்ற உடல்நிலையை பாதுகாக்காம நான் கதைக்கிறேன். அதை வந்துட்டு நல்லா புட்ட அவிச்சிங்க, நேற்று நல்லா அவிச்சிங்க தான் என்ற கதையெல்லாம் இல்ல அது வந்து இப்ப பாருங்க, அது நான் நேர்மையா இருக்கணும். பாருங்க, நீங்கள் அதுல நேற்று அவர் கதை கேட்க நீங்க குறுக்கிட்டீங்களா? அப்ப அதே மாதிரி இன்றைக்கு குறுக்கிடைகள்ல அவருடைய கோபத்தை அது தூண்டுது. அப்ப தவறு எங்கள்லையும் இருக்குது. அதே மாதிரி நான் 2-3 தரம் தளங்கள்ல சில பேரை கவனிச்ச விஷயத்த சொல்றேன். நான் ஒரு கருத்து சொல்ல வரேன், என்னில பிழை இருக்குது, எனக்கு தெரிஞ்சு போச்சு பிழை இருக்குன்னு. அதுக்குள்ள நீங்க குறுக்க வந்து பூத்துட்டீங்கன்னா நான் என்ன சரிப்படுத்திடுவேன். அப்ப நீங்கள் அவர்கிட்ட கருத்தை முழுத சொல்ல விட்டுட்டால் அவர் விட்ட பிள்ளைகள் தெரியும். அப்ப அவரை வந்து நாங்கள் இன்ன இடத்துல இது பிள்ளை என்னான்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம், கருத்து சொல்லலாம், பிள்ளை சரியா திருத்தலாம். ஆனா அது என்னன்னு சொல்றது, இந்த மக்கள் விரும்பி இந்த தளத்துக்கு வரைக்கல, இதுக்கும் எல்லா தளங்களும் மாதிரி அவர்கள் விரும்பாத தளங்கள் மாதிரி இந்த தளமும் ஒரு சத்தத்துக்குரிய தளமா மாறக்கூடாது. கருத்துக்களை நாங்கள் சத்தமா சொல்லுவோம், ஆனா சண்டே என்று சொல்லி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பயணிக்கிறோம், அதான் உண்மை. எங்களோட உரிமையெல்லாம் ஓங்கி ஒழிக்கணும். சரியா நான் நான் வந்து அரசியல்வாதியும் இல்லை ஆதவண்ணா, எஸ்பி அண்ணா, நான் ஒரு பேச்சாளரும் இல்லை. எந்த ஆதங்கத்தையும் உணர்வேன் தான் நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆனால் சில நேரம் வந்து பிள்ளையா நகர்
இல்லை நான் இது ஏன்னா உங்களோட தளத்தில் வந்து நான் குறுக்கிடையிலாது எனக்கு சந்தர்ப்பம் பாத டைமில் நான் சுட்டி கொண்டு ஆனால் நடக்கிற போகிற அநீதிகளையும் பார்த்துட்டு இருக்கலாம் அந்த குமுறல்கள் தான் அந்த குறுக்கு வாரது மன்னிக்கு நாங்கள் குமுறல்களுக்கு இப்ப நான் உங்களை வந்து எதிர்த்து கருத்து சொல்றேன்றது இல்ல. இந்த குமுறலை பார்த்து பார்த்து என்ன செய்யறோம்னா நாங்க சில வேளை சிந்திக்காம விட்டுறோம். அது வந்து இயற்கையான எங்களுக்குரிய குணம், அதுலயும் தமிழர்களுக்குரிய குணம். சிந்திக்காமல் செயல்பட்டு கோபம் அடைஞ்சு கடைசியா நாங்கள் சொல்ல வர கருத்தையே நாங்கள் சொல்லாமல், என்றால் வாரவர்களுடைய திட்டம், நான் ஒரு ஆளை சொல்லல, இங்க நாங்க நடக்கிற பிரச்சனைகளை சொல்றேன். வாரவர்களுடைய திட்டம் என்ன? அமைதியா போய் கொண்டிருக்கிற இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி போயிடும். அவ கொளுத்தி போட்டுட்டு பேசாம போயிடுவோம். நாங்க வெடின்னு வெடிச்சு கொண்டு இருப்போம். அதை கொஞ்சம் கருத்துல எடுங்க. நான் இதுல இந்த தளத்துல பாத்தீங்கன்னா சங்கரை பாருங்க, சங்கர் வாய் திறக்காம பேசாம இருக்கும், இருந்து போட்டு கடைசியா அவர் குண்டுண்ட போட்டு விடும். அது இங்க நடக்கிறது நீங்க பாத்திருப்பீங்க. எங்களை மட்டும் தூண்டிட்டு போட்டு பேசாம இருப்பாரு. அவர் செய்ய வேண்டிய அவர் உங்களை தூண்டி விட்டு உங்களுக்கு ஒரு வெடியை போட்டு பேசாம இருப்பாரு. ஆனா நீங்க வெடிப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். சரி, அப்ப அதே மாதிரிதான் இது வந்து நான் உங்களுக்கு தேசிய பற்று இருக்குது, கருத்துக்கள் தெரியும், நிறைய தரவுகள் தெரியும். உங்களை மாதிரி எனக்கு தரவு தெரிஞ்சா நான் நிறைய பேசுறேன். உண்மையில எனக்கு தரவுகள் தெரியாது, உங்களளவுக்கு தெரியாது. அப்ப அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், அதுல ஒரு குறையும் இல்லை. ஆனால் நிதானமா இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு சபையில ஈடுபடுவோம். இது இந்த சபை மட்டும் இல்ல, ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அந்த சபையை சொல்றேன், எல்லா சபையும் சேர்த்து சொல்றேன். கணக்கு அட்வைஸ் பண்ண கூட நீங்க பிரச்சனை இல்லாதவனா நான் உங்களோட கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். மற்றது நான் கதைக்கிறது எனக்கு வந்து ஒழுங்கான மொழி வந்து ஒழுங்கா சரளமா வராது. தெரியும் 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 புலவல் என்ன எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார் தெரியும். சரியா, அது பிரச்சனை இல்லை. நீங்க ஃபாஸ்டா கதைங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், வணக்கம் மயூரன்னா, இதோட நாங்கள் சொல்ற விஷயத்தையும் எடுத்து கதைங்க. இதுல என்னன்னு சொன்னால், இந்த வைத்தியர் இருக்கிறாரு, வைத்தியர் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று விட்டாரு. என்னன்னு சொன்னால், இந்த செம்மணிக்கு நான் 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 மக்களுடைய ஒரு 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 வசனம் ஒன்று விட்டேன்னு சொன்னா மக்கள் சும்மா திரளா விரும்பினோம்னு சொன்னேன். தான் சொன்னா உடனே விரும்பலாம் மக்கள் அந்த இடத்துக்கு, செம்மணி போராட்டத்துக்கு. ஆனா தான் சொல்ல போறது இல்லை. இப்படித்தான் அந்த அரசியல்வாதிகள் அந்த ஏமாற்றி கொண்டு திரிகிறாங்க, இதுகளை வச்சு ஏமாற்றி கொண்டு திரிகிறாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கதையை காய்க்கிறேன். அதே மாதிரி ரீச்சாவிலையும் தண்டையாக்கள் இறங்கி இல்லையாம். தண்டையாக்கள் இறங்கி இருந்தா வேற லெவல்ல போயிருக்கான், தான் அனுப்ப இல்லையாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை விடுவோம், அவரை பற்றி சொல்றது தானே பேச்சாளர் வந்திருக்கிறார். செம்மணிக்கு வந்து நினைச்சா தான் ஒரு குரல் கொடுத்தா மக்கள் அணி திரளுவினமா, அப்படியா திரண்டு வருவினமா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நீங்கள் யோசிக்கணும். செம்மணியா என்ன இனத்தின் அழிவப்பா, இழப்பப்பா, எத்தனை ஆயிரம் எலும்பு கூட அதுல கிளறி எடுக்கிறோமப்பா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்டாப்பா, நீங்க அதுல போய் நின்று ஆட்களை கூப்பிட்டு நீங்களும் நின்று போராடும். இந்த 14, 15, 16, 17 இந்த 4 நாள் போராட்டத்தை பற்றி ஏதாவது செஞ்சீங்களா? கதைக்கிறீங்களா? அந்த தேவையில்லாத இதை தூக்கி வச்சு காய்க்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டு 4 பேர் அதுக்குள்ள கீழே நிற்கிறாங்களே, அதுக்கு கேட்டுக்கொண்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு 10 பேர் நிற்கிறீங்களே. இந்த செம்மணியை பற்றி இவர்கிட்ட என்ன ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? நீங்க அந்த இந்த முள்ளிவாய்க்கால்ல இருந்து நீங்கள் கடைசி கட்டத்துல அந்த இதுக்குள்ள இருந்து அனுபவிச்சு வழியால உயிர் தப்பி வந்தேன்னு சொல்ற சில ஆட்கள் இருக்கிறீங்க. ஆனா நீங்கள் கூட அதை பற்றி சிந்திக்கிறீங்க இல்ல, அந்த செம்மணியில நடக்கிறத பற்றி சிந்திக்கிறீங்க இல்ல. இவர் என்னத்தை சொல்றாரோ அதை ஆவாண்டு கொடுத்து பார்த்து கொண்டு நிற்கிறீங்க. வணக்கம் மயூரன், மேல தொடருங்க. வணக்கம் மேசியன். இந்த வார நேரமா பார்த்து அதை தொடக்கி விரட்டியலே. வணக்கம் மயூரன். வணக்கம் வணக்கம் மயூரன். வணக்கம் ஏசியானா. வணக்கம் ஏசியண்ணா. வணக்கம் சங்கரண்ணா. சங்கரண்ணா வணக்கம். அது எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா இந்த கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் மேகங்கள் என்ன சொல்லுவாங்க, அதுதான் இப்போ அர்ஜுனோட வாழ்க்கை. ஸோ அர்ஜுனா வந்து கனவு கண்டு கொண்டு இருக்கலாம், ஆனால் கனவு காணிக்க கூட உனக்கு ஏற்ற மாதிரி கனவை கண்டுகொள். ஆனால் மக்களை ஏமாற்றாத, மக்களை நோக்கடிக்காத. அதாவது இப்போ உங்களோட எனக்கு கோவம்னு வைப்பேன், எஸ்பியோட எனக்கு கோவம்னு சொன்னால் நான் எஸ்பியை பேசலாமே ஒழிய இந்த குந்தையா பாஸ்கரன் சொல்லி ஒரு சேனையமை கூட, ஒரு தகப்பனை கூட கேவலப்படுத்துறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை நீ பார்லிமெண்ட் மெம்பராயிரு,
ஆனால் முதல் மனுஷனார். இந்த நக்கல் சிரிப்பும் இந்த பல்ல காட்டுறதும் கண்ணாடியை போட்டு, அதாவது உண்மையில முதல்ல உண்மையில ஒரு ஒரு அந்த இறந்து போன ஒரு அவர்கிட்ட பேரை வந்து ஒரு கந்தையான்னு சொல்லி அழகான பேர் இருக்குது. அதுக்கு அந்த நக்கலான ஒரு பேர் வைக்கிறீங்களே, நீங்கள் என்ன நக்கல் நாயகன் கவுண்டமணி? என்னைங்க அவரு இறந்தவற்ற பேரை தூக்கி வச்சு என்ன கதைக்கு? அப்ப நீங்க ஒரு மனுஷரா? பச்சைப்புல அதை விட முக்கியமா ஒரு சட்டம் ஒழுங்க ஒரு நாளுமே பாவிக்கிறதோ இல்லாட்டி அதுக்கு அக்செப்ட் பண்றது கிடையாது. எந்த நேரமும் மதிக்காது. அதாவது காரோடைக்குள்ள ஃபோன் பாவிக்காதுன்றது இப்போ எல்லா நாட்டிலையும் ஒரே சட்டம். ஆனால் அதே ஃபோனை தூக்கி இங்கே கவுட்டுக்கு காட்டுறார் தன் வேட்டி கட்டிட்டு இருந்து. அப்போ அதே நேரம் வார்த்தைகள் ஊத்த வார்த்தைகள், அதாவது பயம்ன்றதுக்கு இன்னொரு முன்னுக்கு ஒரே ஒரு வேர்ட் பாவிச்சு போட்டு அப்படி ஒரு பயமாகும். யாருக்கு? பாஸ்கரனுக்கு. தனக்கு 600 மிஸ்கால் வந்தது, இப்போ இந்த 300 அப்புறம் 30 மிஸ்கால் அப்புறம் 30 மெசேஜ் தான் சொல்லியிருந்தா கொளுத்தி இருப்பாங்களாம். அப்படியே வச்சு அதில் கருவாடாக்கி இருப்பாங்களாம் பாஸ்கரன். அப்போ நீ ரவுடியா இல்லாட்டி நீ மனுஷனா? டேய், என்ன பிரச்சனை நடந்தது? ஆக்கள் கூட வந்துட்டாங்க. சரி, ஆன்லைனில் புக்கிங் பண்ணிக்க அதில் 2 பிள்ளை விட்டுருக்குறாங்க. அதையும் ஒரு கணக்கொண்டு சொல்லி 23,000 33 லட்சம் ஒரு கணக்கொண்டு சொல்லி கேட்டீங்களா? அதை விட அங்கே இன்னொருத்தன், ஐயோ, விஜயன்ற அரசாங்கத்திலையும் ஒருத்தன் நிதியமைச்சராக இருக்கிறான். 5,483 கோடி. என்னடா இது? ஒவ்வொருத்தரும் கிறுக்கு பிடிச்சு போய் நிற்கிறானுங்க. நீங்க எல்லாரையும் இப்ப விளங்கி கொள்ள. 5,000 என்றா 54,000. உங்களுக்கு கணக்கு தெரியாட்டி அவன் என்ன செய்யறது? அவன் மற்றொருத்தன் 54,000 பண்ணுவான். அவன் ஒருத்தன் மலையாளி, அவன் தெலுங்குக்காரன். அவன் 55,000. என்னடா 23,033 லட்சத்துக்கு இருக்கு. அதவனா இருக்கா? நீங்கள் ஒரு வழக்கஞ்சல் 23,033 லட்சமா? நீங்கள் சரியா சொல்றீங்க. நீங்க சொல்றது சரியா சொல்றீங்க. 29,33,000 அப்படித்தானே? ஐயோ, 5,000 முன்னுக்கு போட்டு லட்சம் 5,000 ஓகே. மயூரன் என்ன இருந்தாலும் புலம்பெயர் தேசத்து மக்கள் பாக்குறதை விட ஈழத்தில் இருக்கிற நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கிறது உங்களுக்கு நாங்கள் வந்து மயூரன் என்ன பேசினாலும் செம்மணியோட தொட்டு போவோமா? அடுத்த 2 நாளைக்கு நீங்க என்னவும் பேசுங்க, செம்மணியோட தொட்டு போங்க. நன்றி. ஸ்ரீலங்கால கூட பேர் பார்த்தேன். அது நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. ஓகே, கரியோன் மயூரன். வணக்கம் மயூரன். வணக்கம், பேசுங்க. மயூரன் பயந்து போச்சோ? மயூரன் பயப்படாதே, மீட் பண்ணி போட்டு பேசுறாரோ? மயூரன் மியூட்ல இருக்குது, மியூட் எடுத்து போட்டு பேசுங்க. எனக்கு சரியான பயம் என்ன, கொஞ்சம் பயந்த சுபாவம் மற்ற கூச்ச சுபாவம். ரெண்டு நிறைய இருக்கு உங்களுக்கு, பேசுங்க. தம்பிக்கு தான் சொன்னான், ஒரு ஆக்கள் இப்பதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது, மற்ற ஆக்கள் கதைக்கும் பொழுது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த தம்பி கதைச்சார். தம்பி கொஞ்சம் பொறுமையா தனியால் கதைக்கல, திருப்பி கதைக்க கூடாதுன்னா மியூட் எடுக்க கூடாது. அப்படி அதிகாரம் காட்டே கூடாது. அதிகாரம் காட்டல. நான் உங்களுக்கு ரூலை சொல்றேன். ரூல் வேற, அதிகாரம் வேற, அடக்குமுறை. அதிகாரம் இப்பதான் சொன்னாங்க. மயூரன், நீங்க அந்த 4,000 வாங்கும். 4,000 வாங்கும். அதை விட்டுட்டு இந்த பிகேன் எழுதுறது சரி. இல்ல அது ஒரு இறந்த ஆக்களுக்கு ஒரு மரியாதை இல்லாம அவர்கிட்ட பேரை தூக்கில் வச்சுக்கொண்டு நீங்க எப்படி கதை கேட்க அதை 4 பேர் பாக்குறீங்களேன்றதுதான் பெரிய கவலை.
அவர் என்ன டென்ஷன் ஆயிட்டார் ஒரு அளவுக்கு. மயூரன் இருக்கிறீங்களா? நான் நிக்கிறேன் அண்ணன். ஆனா எனக்கு வந்து வந்து ஒரு மரியாதை. அதை விடுங்க ஐயா, அதை நான் வந்து என்ன விட்டுட்டு பண்ணிட்டு இருக்கீங்களோ? இப்ப முதல் வரைகள் அந்த பாட்டு என்ன படிச்சு நீங்க? என்ன பாட்டு படிச்சு நீங்க? யாருக்கு தெரியும்? இப்ப வரைக்கும் ஒரு பாட்டு படிச்சீங்க. கனவு காணும் கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் ஆ, மேகங்கள். அந்த மியூசிக் எனக்கு வேணுமா? அடுத்த சனிக்கிழமை நான் அதை பாட போறேன். நீங்க தொடர்ந்து கதைங்க. சரி, ஓகே. அதே நேரம் இப்ப எங்களுக்கு நாங்க யாரையும் நோகடிக்கிறதுக்கோ இல்லாட்டி வர்ற ஒரு ஒரு கெஸ்ட்டை நாங்கள் ஒருத்தரையும் கவலைப்படுத்துறது இல்லையா? அப்போ என்னன்னா ஒரு விஷயம் கதைக்கும் பொழுது ஒரு ஆள் ஒரு ஃப்ளோவில் காய்ச்சி கொண்டிருக்குன்னா அவரை கதைக்க விடணும். உடனே ப்ராசன் மியூட் எடுத்து போட்டு அதில் டிஸ்டர்ப் பண்ணினா பிள்ளையா இருக்கும் வேண்டி இப்போ ஒரு 2 ஹவர்ஸாக கிளாஸ் எடுத்து கொண்டிருந்தவங்க. ஆனால் உடனே ஐயா தம்பி அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தந்தது என்ன? நீங்க செய்யறது என்ன? உங்களுக்கு என்ன தந்தது? உங்களுடைய ஆளையே பிடிச்சு தந்துனாங்க எல்லோ கரெக்டா. நீங்க வரைக்கும் உங்களால பிடிச்சு தந்துனாங்க. ஆனால் என்ன கிளாஸ் எடுக்கிற வகுப்படுகிற வேலையில இல்ல, கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் நாங்க பார்த்துக்கொள்றோம். எங்களுக்கு தெரியும் தானே, அதுதானே இருக்கிறோம், அதை நாங்க பார்த்துக்கொள்றோம். உலகத்திலேயே ஒரு கேவலங்கட்ட ஜென்மம் எப்படின்னா ஒரு மனிதருடைய உடல் வாக இல்லாட்டி அவங்களுடைய ஒரு டிசபிலிட்டியை, அதாவது அவங்களோட இயலாமைய கேவலப்படுத்துறது, கட்டக்கழுத்தன் கதைக்கிறது எல்லாம் இவ்வளோ அழகுன்னு எனக்கு தெரியாது. அதே நேரம் ஒரு விஷயம் என்று வரும் பொழுது ஒரு முதலாவது இந்த செம்மணிக்கு போய் சொன்னவன் ஒரு வசம் சொன்னவன் ஒரு கொத்துரொட்டிக்கும் காப்போதல் சாராயத்துக்கும் சாரியை முடித்துக்கொண்டு வடிவா போறீங்களேடி என்று சொல்லி பேசினாள். இது இல்லைன்னு யாராவது சொன்னால் நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் செய்தது பிள்ளை என்று. இப்படி கேவலப்படுத்தினாள். இவன் செம்மணிக்காக என்ன செய்தவன்? இவன் எம்மணிக்காக இல்லை, இனத்துக்காக என்ன செய்தவன்டா ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் பச்சை பொய்ய சொல்றதும், வேட்டியை கட்டுறன், நான் ஸ்ரீலங்கன், நான் தமிழன், நான் தமிழனுக்காண்டி அடிபடுவன். ஆனால் ஒரு சக மனுஷனை, ஒரு சக ஒரு 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 போராளியை இல்லாட்டி சக ஒரு 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 பார்லிமெண்டேரியனை எவ்வளோ கேவலப்படுத்தலுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கு இவனால் முடியும். அதை விட கடைசியை இப்போ கூட ஒரு பெண்மணியை கூட கேவலப்படுத்திக்கிறான். அதை விட பாஸ்கரனே இதை விட, அதாவது என்னன்னு சொல்றது, என்னுடைய அப்பாவை நீ கேவலப்படுத்துறதுக்கு உனக்கு எந்த தேவையும் கிடையாது. என் அப்பாவை கொந்தையா பாஸ்கரன் சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதுக்கு மேலேயும் இவனை நீங்க மதிப்பீங்கண்டா, எஸ், உங்களோட அப்பான்ற பேர் எல்லாரையும் மாத்துவானோ, ஒவ்வொருத்தருடைய பேரையும் மாத்துவான். மனுஷனா இத கூடி இருக்கிற நீங்க சொல்லி கொடுக்க மாட்டீங்க, இதுல சொல்றீங்க. என்ன அநியாயமா இருக்கு இது? சரியா மேல அதாவது என்ன இருந்தாலும் நாங்கள் சண்டை பிடிக்கிறோம். சரி, நான் ஆதவனோட கதைக்கிறேன், சங்கரனோட பிரச்சனை படுறேன், எஸ்பி அண்ணனோட பிரச்சனை. ஆனால் ஒரு நாளும் தாயையும் தந்தையையும் இழுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, மனைவியை இழுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் தானே கதைக்கிறோம். இந்த பழக்க வழக்கம் கூட அடிப்படை அறிவு, அடிப்படை ஒரு மனச்சாட்சி, அடிப்படையான ஒரு மனிதாபிமானம் இது இல்லாதவங்க என்னென்ன ஒரு பொது வழியில் வெண்டு எங்கட மக்களை காப்பாற்றுவாங்க நாங்கள் நம்புவோம். இதுதான் அடிப்படை. மினிமம் ஒரு மனுஷனை மதிக்க தெரியாட்டியும் பரவாயில்லை, ஆனால் மிதிக்காமல் இருக்கணும். இந்த கூட உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நீங்கள் உங்களோட அப்பாட பேரை பிள்ளையா சொன்னால் நீங்கள் யாராவது ஒத்துக்கொள்வீங்களா? எனக்கு அப்பாவுக்கு பேர் விவேகானந்தன். அப்போ விக்கினேஸ்வரன் சொன்னால் எனக்கு என்னண்டு வரும்? என் அம்மாவை பழுதாக்குறான். அவன் செய்கிறது முழுக்கவே, அதாவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் நன்றி சொல்லுங்க, மற்றது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிக்க அவன் தாயை பழிக்கிறான். உங்களோட தாயை பழிக்கிறான். அதே போல இப்ப தகப்பனை பழிக்கிறான். இவனுக்கெல்லாம் இந்த பூமியிலேயே இடம் இருக்கக்கூடாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கு ஓர் இடம் ஏதுன்னு சொல்லி கண்ணதாசன் எழுதினது. அந்த பாட்டையை நான் இப்ப சொல்லி வைக்கிறேன். இவனை போல வந்தவன் எல்லாம் தங்கிடவே கூடாது, இவனெல்லாம் கரைச்சி விட்டுருவோம். சத்தியமா சொல்றேன், யாரா இருந்தாலும், எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும், எவ்வளவு சண்டைக்காரனா இருந்தாலும், ஒரு நாளும் இன்னொருத்தன் தகப்பனையோ தாயையோ இழிவுபடுத்த மாட்டான்.
ஆனா இவன் முதல் செய்த வேலையை நீங்கள் மயூரன் அந்த பாட்டை பாடுறீங்க. ஆனா இன்றைக்கு இந்த செம்மணியில நடந்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த கொலையாளிகள் எல்லாம் பதவி உயர்வோட இருக்கணும். அதுல இணைஞ்சு கொண்டு எங்களுடைய தமிழாக்களும் வந்து இன்றைக்கு அரசியல் தலைவரா வந்து இப்ப வந்து என்னன்னு சொல்றது, அந்த நல்ல முதிர்ந்த மேதாவிகளை அப்படி அந்த பேர்ல வரியணும். அப்ப அவையெல்லாம் வாழினம் தானே. ஆனா அப்பாவியாக்கள் என்ன செத்து கொண்டு போயினும் இல்ல. இயற்கை கனகாலம் யோசிக்கும், பிறகு பக்கன்னு சுனாமி இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பேர அவலம்னு சொல்லி வந்து அழிச்சு விட்டுருமெண்டா. நீங்க எல்லாரும் டூ மச்சா இருக்கீங்க ஆடிக்கொண்டீங்கன்னா உங்களை விடும், கொஞ்ச நாளைக்கு விடும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? சுனாமி வரும், பேர அவலங்கள் வரும், ஒரு பெரிய சூறாவளி வரும். அழிஞ்சு போயேக்க ஏண்டா அழிஞ்சோம்னு தெரியாம கணக்கே இல்லாம யோசிக்க வேளாளத்துக்கு அழிஞ்சு போவீங்க. இதுதான் இயற்கை. இயற்கை வந்து ஒரு நாளும் தனக்கு தன்னுடைய பூமி மாதா வந்து தனக்கு தெரியும் இவ்வளவு பேரை தாங்கலாம் வந்து. ஆனா நாங்கள் பூமியை மிதிக்கிறோம், அழிக்கிறோம், நெருப்பை வச்சு கொளுத்துறோம், காட்டை அழிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா அதுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு வையுங்களேன், நீங்க திருப்பி அடிக்கவும் இயலாது, யோசிக்கவே இயலாது. இதுதான் இயற்கை. அந்த நியதியில முதல் மனுஷன் நம்பிக்கொள்ளணும். நாங்க இயற்கையா என்ன செய்யறோம், எங்கட மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாம நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு பின்னுக்கு வந்து பிடரியில அடிக்கும், இல்லாட்டி முதுகுல அடிக்கும், கொலை செய்யும். அதுதான் நடந்தது எத்தனை இடங்கள்ல. இது விளங்காம எங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷம், நிறைய காசு இருக்குன்னு நினைச்சு காசை வச்சிருக்கலாம், ஆனா கொண்டு போயிடலாம். எங்க கொண்டு போற? எங்க சொர்க்கலோகம் நினைச்சு கொண்டிருக்கேன், உனக்கு நரகம் கொண்டு வையன். சரி, நரகத்துல உடனே இந்த காசை என்ன போற? ஒரு அணையும் பிடுங்க முடியாது. ஆனா இயற்கையோட நீங்க சேர்ந்து வாழணும், மற்ற மக்களோட நிம்மதியா சந்தோஷமா வாழணும். ஆனா அது வந்து ஒரு அரசியல்வாதி என்று வரும் பொழுது சில விஷயங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் செம்மணியில 14, 15, 16, 17 வந்து ஒரு எழுச்சி இது ஒன்று நடக்க போகுது. அதே நேரத்துல யாழ்ப்பாணத்துல ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று அரசாங்கத்தால வைங்களேன் செய்யப்படுதுன்னு சொன்னா அங்க நின்று செய்யறாக்கள் தமிழாக்கள் தானே. அப்ப எஸ்பி சொல்றார் அதுக்கு ஒரு தரம் போகக்கூடாது. நான் சொல்றேன் இல்ல ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடாது. எஸ்பி சொல்றேன், நான் சொன்னேன் இல்ல ஃபெஸ்டிவல் நடக்கட்டும், அப்பதான் எங்கட மக்கள் செம்மணிக்கு போயினமோ ஃபெஸ்டிவல் ஒரே நேரத்துல நடக்குது. அப்ப இப்பதான் நீங்க கதைக்கிற ஆள் வந்து இப்ப என்ன நடக்க மாட்டா, இப்ப நீங்க கதைக்கிற ஆள் வந்து என்ன சொல்ல போறாருன்னு விளங்கும் இல்ல. இப்ப அவர் இப்ப ஒரு அறிவித்தல் ஒன்று விடுவாரல்ல அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு. இல்லைண்ணா, நான் ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஹம்பிளான ஒரு மனம் இறங்கி ஒரு விஷயம் கதைக்கிறேன். என்னன்னா, கெஞ்சி கேட்டு கதைக்கிறேன். எப்படின்னா, எல்லாத்துலயும் கனெக்ட் பண்ணாதுங்க, எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் சேர்க்க முடியாதுண்ணே. இப்ப இன்றைக்கு நீங்கள் வந்து நடந்து முடிஞ்சே சொல்றீங்க. நான் சொல்றேன் அந்த 15, 16, 17 அதுக்குள்ள இன்னொரு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்க போகுது. ஏன் அந்த செம்மணிக்கு பக்கத்திலேயே யாழ்ப்பாணத்துல இன்னொரு ஃபுட் ஃபெஸ்டிவல் வருது. நாங்க நடந்து முடிஞ்ச கதைக்கு போயிடல, நடக்க போகுது, இதே தினத்துல நடக்க போகுது. சரி, நான் இதுக்கு ஒரு விளக்கம் வடிவ சொல்றேன். எஸ்பின்னா நல்ல விஷயம், நீங்கள் அதுக்கு எதிர்கருத்து செய்ததும் இல்லாட்டி எதிர்த்திருக்கிறதும். ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ நாங்கள் மாவீரர் தினம் நவம்பர் 27 அனுஷ்டிக்கிறோம். ஆனால் அதே நாள் 27 வந்து முதல்ல அவர் எங்களோட ஒரு முதலாவது போராளி இறந்ததை தான் அண்ணன் வந்து மாவீரர் தினமாக அறிவித்தது. ஆனால் அதே நேரம் ஒவ்வொரு நாளும் இறந்த போராளிகள், மாவீரனான போராளிகள் எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ நான் என்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாட முடியாது, நான் ஒரு கல்யாண நாளை கொண்டாட முடியாது, அப்படிலாம் இருக்குல்ல. அண்ணன் அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொன்னவருண்டா, அந்த 21 to 27 மாவீரர் வாரம். ஆனா 26 அண்ணன் பர்த்டே, 29 பொட்டமான் பர்த்டே. அப்பவும் கேட்கலாம் பட்டுவாங்க. ஸோ என்ன சொல்றாங்கண்டா, அண்ணன் சொல்றது என்னண்டா, மாவீரர்களை மதியுங்க, அதுக்காண்டி மெட்டாக்களை மிதிக்காதீங்க. மெட்டாக்கள் இது அது சரி, அது வேற கதை. இது என்னன்னு சொன்னால் நடக்க இருக்கிற, அதாவது அவர் சொன்னார மாவீரர் நாள்ல பர்த்டே கேக் வெட்ட சொல்லி சொன்னார, இது அதுக்கு நாங்க போக வேண்டாம், அதுக்கு தகுதி இல்லை, எங்களுக்கு போக வேண்டாம். நான் கேட்கறது இந்த நடக்க இருக்கிற இந்த அங்க அலைஞ்சு கொண்டிருக்கிற அந்த ஆத்மாக்கள் இன்றைக்கு 500 எந்த கணக்கின்படி 1000 கூடவும் இருக்கலாம், 500க்கு மேல வந்துட்டுது.
அந்த 1300 ஆத்மாக்கள் அங்க சுத்தி கொண்டு இருக்கு. 1300 நீங்கள் அதால கடந்து போறீங்கள். அந்த இடத்தை தாண்டி அந்த 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 மாக்குகளை பார்த்து கொண்டுதான் நீங்கள் அந்த ஃபெஸ்டிவலுக்கும் போறீங்க. அதே நேரம் இப்படி ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சும் அதுக்கு முன்னின்று இன்றைக்கு அதை நடத்த போறோம்னு வந்து தமிழர்கள்லாம் செய்வினம். இந்த இடத்தை பாஸ் பண்ணித்தான் மக்களும் போகணும், இல்ல அந்த தமிழனும் போகணும். அப்ப இந்த உணர்வு எங்க இருக்கு? இன்னைக்கு அந்த மடிஞ்சிருக்கிற ஆக்கள் நியாயம் எங்க இருக்கு? இல்லை, வெரி சாரி. என்னன்னா என்னால் தாங்க முடியல. ஆனால் இந்த மக்களுக்கு ஞாபகம் குறைவாக இருக்கா, இல்லாட்டி மக்கள் இப்படி ஐ டோன்ட் நோ நான் என்ன சொல்றது. ஞாபகம் குறைவா இருக்கா அல்லது உணர்வு குறைவா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப அந்த உணர்வு குறைவா இருக்குன்னு சொன்னால் எல்லாம் மறந்து போச்சா? எங்களுடைய துயரங்கள், கடந்து முடிஞ்ச துயரங்கள் எல்லாம் மறந்து போச்சு. அப்ப அந்த அழிஞ்சு போனவையெல்லாம் அதுக்குள்ளேயே கிடந்து காலம் பூரா மூலமிட்டு கொண்டு இருக்கிறதா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த செம்மணி அந்த இடத்துல கூடுதலா வந்து இந்த கல்லியங்காடு பின்பக்கம் கட்டப்புற கல்லியங்காடு அரியால மக்களுக்கெல்லாம் இரவுல நாங்கள் ஒரு ட்ரெயின் போனால் கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டருக்கு அந்த சத்தம் கேட்கும். அப்படி இருக்கைகள்ல இந்த ஓலங்கள் கூக்குரல்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு கேட்டு இருக்காதா? அந்த மக்களோட மனதுல இந்த ஓலங்கள் எல்லாம் படிஞ்சிருக்காதா? இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனா அந்த அரியாலைக்குள்ள இருக்கிற அவ்வளவு மக்களும் வந்தாலே, வேற ஒரு இடத்தையும் விடுங்க, அந்த மக்கள் வந்தாலே அங்க ஒரு பெரிய ஒரு அணி வரும். அப்ப ஏன் இந்த மக்கள் அதுல வந்து நிக்க கூடாது? ஏன் வந்து நிக்க கூடாது? வரப்போயினும் நல்லொரு அமைப்பு, நல்லொரு செயல்பாடு தான் நடந்து கொண்டு இருக்கு, அதுக்கு செயல்பாடுகள். ஆனாலும் இதை குழப்புற வகையில அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு ஃபெஸ்டிவலை நடத்துறதுன்றது ஒரு திட்டமிட்ட செயல்பாடு தானே. அதாவது உங்களுடைய இந்த அம்மாக்கள் இந்த கண்ணீரை துடைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களோட கதவு பெல் அடிக்கல, உங்களோட பிள்ளை வந்துட்டாரோன்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆதங்கம் எங்களுக்கும் விளங்கும், அதால நான் வந்தவுடனே இதைத்தான் செய்வேன் என்று சொல்லி கொண்டிருந்த நீங்கள் இந்த தினங்கள்ல பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, அதை இழிவுபடுத்துற முகமா இதை செய்றீங்க என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு காட்ட போறீங்க? நான் இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்க கொண்டாட்டங்கள் தான் நடக்குது என்று யாருக்கோ காட்ட போறீங்களா? அதுக்கு தமிழர்களும் துணை போக போறீங்களா? இதுதானே கேள்வி மயூரன். உண்மையில கேட்கவே பதற்றமா இருக்கு. நான் வந்து யதார்த்தமா சிம்பிளா கதைக்கிறாள். எனக்கு பெருசா அந்த அரசியல் அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மையில இப்ப நீங்க சொன்ன அப்புறம் நான் ஒத்துக்கொள்றேன். இது அரசியல் இல்ல மயூரன், இது அரசியல் இல்ல. அதாவது மக்களின் ஓலங்கள் இது வந்து என்னை விட நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. அந்த ஓலங்களை எல்லாம் என்னை விட கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது வந்து மக்களுடைய ஓலங்கள். அது அந்த இன்றைக்கு என்ன சொல்றது, ஒரு உயிர் செத்து போனால் அதுக்கு நாங்கள் எவ்வளவு எங்களோட சடங்குகள் எல்லாம் செய்து ஐயரை கூப்பிட்டு ஊரெல்லாம் வந்து ஒப்பாரி பாடி பூசைகள் செய்து சுண்டம் அடிச்சு பாடையில வச்சு கொண்டு போய் அந்த மயானத்திலையும் போய் எல்லாம் சுத்தி வந்து நெருப்பு கொளுத்தி கொல்லி வச்சுட்டு வாரமல்ல. எது அமைதியா அந்த ஆன்மா தூங்க போதுன்ற ஒரு நம்பிக்கையில் அதுக்கு பிறகு விடுறோமா? வருஷா வருஷம் எங்களோட சந்ததி இருக்கும் வரைக்கும் ஒரு என்ன சொல்றது அந்தி அடிக்கிறீன்னு செய்யறோம்ல. அப்ப இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு அந்த ஒரு கிடங்கு இல்லை. இன்றைக்கு நாங்கள் முள்ளிவாய்க்காலையும் எடுத்து பாருங்க, இவைக்கெல்லாம் யார் அரிச்சனை செய்தது? யார் ப்ரே பண்ணினது? கிறிஸ்டியன்ஸ் என்று வச்சுக்கொண்டா யார் ப்ரே பண்ணினது? இந்த ஆன்மா எங்களோட நம்பிக்கையின்படி இந்த நம்பிக்கை எல்லாம் உண்மை என்று சொன்னால் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அலைஞ்சு தெரியுமல்ல, என்னையும் உங்களையும் பார்க்குமல்ல. அது என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டு கேட்கலாம், நாங்கள் போய் ஐஸ்கிரீம் பிடிச்சோன்னு நிக்கலாமா? அப்ப இந்த சிந்தனை ஏன் மக்களுக்கு வரணும் இல்ல? இப்ப நான் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்க செய்யலன்றது இல்ல, இந்த மக்களுக்கு இந்த உணர்வு வரணும் இல்ல? ஐம் சாரி அண்ணா. என்னென்னா கேட்கும் பொழுது நெஞ்சில் நோவுது. ஏன்னா நாங்களும் எங்களோட மக்கள் அவ்வளோ விரும்பின ஆக்கள், நாங்களும் மக்கள் தான், நாங்களும் அதுக்குள்ள ஒரு ஆக்கள் தான். எங்களுக்கு எந்த தங்கச்சியோ எந்த தம்பியோ இல்லாட்டி என்ன அம்மாவோ அப்பாவோ இருந்திருந்தால் இவ்வளோ நொந்திருக்கணுன்றதான் முதல் மக்கள் விளங்கணும். ஆனால் இது எனக்கு தெரியாது. இந்த புதுசாக அடுத்த கிழமை இந்த அங்கே நாங்கள் எல்லாரும் போய் எங்களோட மக்களுக்காகவும் மரணித்த அந்த பிள்ளைகளுக்காகவும் அந்த சின்ன குழந்தைகளுக்காகவும் நாங்கள் போய் போராடவும் நிற்கல. ஒரு உணவு திருவிழாவை திருப்பி ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னா எனக்கு யாருன்னு தெரியாது. சரி, கவர்மெண்ட் செய்தா அதை விளங்கிக் கொள்ளுங்க மக்களே. ஆனால் அதே நேரம் எனக்கு இது விளங்காம இல்லைன்னு
எனக்கு தெரியுது. ஆனா என்னண்டா, ஒவ்வொரு நாளும் எங்கட ஒவ்வொரு மாவீரரும் இறந்த நாட்கள் தான். எல்லாரும் மாவீரர் நாட்கள். அப்ப அதாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளையுமே நாங்கள் மாவீரர் தினத்தைத்தான் கொண்டாடணும். ஆனா எங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும்போது சில பார்க்கலாம். ஆனா இந்த எளிய வேலை செய்யறது எப்படின்னா, ஒரு முக்கியமா அவங்க ஒரு யுஎன் வரப்போகுது, இல்லாட்டி ஒரு யுஎன்ஹெச்ஆர் வரப்போகுது, அவங்களுக்கு முன்னுக்கு நாங்க ஒரு விஷயத்தை செய்து காட்டுவோம் வெளிக்கிடும் பொழுது, இல்ல இல்ல உங்களுக்கு இந்தியாவில் புரிய 2000 ரூபாய்க்கு சாப்பாடு தாரம் என்று சொல்லி ஒரு விஷயம் செய்யறதுண்டா, அது ஈவில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஈவில்ண்டா பிசாசு. பிசாசு வேலையில் வணக்கம் வணக்கம். வணக்கம் கேசவன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தளத்தில் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இப்ப அடுத்த இந்த ஃபெஸ்டிவல் எங்க நடக்குது? யார் செய்யறது? இது அரசாங்கம் செய்து அண்ணா அவன். ஆனா நாங்கள் அட்வர்ட் கொடுக்க தேவையில்லையே. எங்க செய்யுது, எவ்வளவு தேவையில்லை. அரசாங்கம் செய்யுது, எங்க செய்யுது? யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம். சரி, நான் எஸ்பி ஒரு பதிவு போடுறேன்னு கேளுங்க. செம்மணியை பற்றி நீதியின் மூலம் 2 என்ற போராட்டம் 14/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு செம்மணியில் ஆரம்பித்து தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மக்கள் திரண்டு வருகை தந்து 17/8/2026 இறுதி நாள் மாபெரும் பேரணி யாழ் நகரில் இடம்பெறும். நீதியின் மூலம் 2 போராட்டத்தின் கோரிக்கைகள்: இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் முழுமையான சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்த அரசு அதிகாரிகளுக்கு அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா போல அனைத்து நாடுகளும் பயண தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழர் இனவழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் இன்றும் தொடரும் தமிழின அடக்குமுறைகளை நிறுத்தவும், நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் தேவை. கடந்த 77 ஆண்டுகளாக ஒற்றையாட்சியின் கீழ் கட்டமைக்கப்பட்ட தமிழின சுத்திகரிப்பையும் தொடரும் தமிழர் இனவழிப்பையும் நிறுத்தி ஒரு சர்வதேச நீதி பொறுமுறை மூலம் தமிழர்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்ய அனைத்து நாடுகளும் ஆதரவு வழங்க வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் தீர்ப்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை உள்ள தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். யுனைடெட் ஸ்டேட் ஐக்கியராட்சிய அடிப்படையிலான போலி தீர்வு திட்டங்கள் நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழர் தேச அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத சுயநிர்ணயத்தின் அடிப்படையிலும் சர்வதேச உத்தரவாதத்துடனும் உறுதி செய்யப்பட வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு நிப்பாடுங்க. என்னத்துக்கு தேவையில்லாம பேக்ரவுண்ட் மியூசிக், என்னத்துக்கு தேவையில்லாம மயரன் இப்பதானே எல்லாருக்கும் சொன்னது. அது என்னமோ குறுக்க வர அது அந்த பதிவுல இருக்கு. அது அந்த பதிவுல இருக்கு. அது முடிஞ்சு இன்னொன்று தமிழர்கள் மீது தொடர்ந்து நடைபெறும் இனவழிப்பின் சாட்சியாக யாழ்ப்பாணம் செம்மணியில் அகழ்ந்தறியப்பட்ட மனித புதைகுழிகளில் இருந்து 464க்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி என்பது ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசு பயங்கரவாதத்தால் நடாத்தப்பட்ட மனித பேரவலத்தின் சிறு சாட்சியம் மட்டுமே. குறிப்பாக 1996 ஆண்டில் இலங்கை அரசு படையினரால் கூட்டுப்பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட 16 வயதுடைய பாடசாலை மாணவியின் வழக்கின் மூலமாகவே விடயம் வெளிச்சத்திற்கு வந்தது. படுகொலைக்கு முன்னதாக 1995 ஆண்டு யாழ்ப்பாண இடப்பெயர்வு காலத்திலும் அதன் பின்னரிலும் சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் உட்பட பல நூற்றுக்கணக்கானோர் மிக கொடூரமாக படுகொலை செய்து புதைக்கப்பட்டனர் என்பதை நிரூபிக்கும் வகையில் கிருஷாந்தி படுகொலை வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட இலங்கை அரசு படை சிப்பாயின் பகிரங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1999 ஆண்டில் 15 எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன. ஆயினும் பின்னர் ஆட்சிக்கு வந்த இலங்கை அரசியல் இயந்திரங்கள் அவற்றை முழுமையாக விசாரணை செய்யாமல் மூடி மறைத்து வந்தன. கடந்த ஆண்டு
அப்பகுதியில் கட்டுமான வேலைக்காக நடைபெற்ற அகழ்வு பணியின் போது மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இவ்விடயத்தை மூடிமறைக்கும் முயற்சிகள் அரசு தரப்பால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ் மக்களும் சர்வதேச சமூகமும் மேற்கொண்ட தொடர்ச்சியான அழுத்தங்களின் மூலமே இதுவரை பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இதை பற்றிய கவனஈர்ப்பு நிகழ்வு அணையா விளக்கு மற்றும் நீதியின் ஓலம் போன்ற போராட்டங்களாக எமது மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக 14/8/2026 வெள்ளிக்கிழமை தொடங்கி 17/8/2026 வரை தொடர்ந்து 4 நாட்கள் யாழ்நகரில் நீதியின் ஓலம் 2 எனும் போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி நீதியின் ஓலம் 2 என்ற போராட்டம் 14/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு செம்மணியில் ஆரம்பித்து தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மக்கள் திரண்டு வருகை தந்து 17/8/2026 இறுதி நாள் மாபெரும் பேரணி யாழ் நகரில் இடம்பெறும். இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், மாணவர் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மத அமைப்புகள், வர்த்தகர் சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், போக்குவரத்து கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், ஊர்ச்சங்கங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள், புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரது பேராதரவும் ஒத்துழைப்பும் அன்புடன் வேண்டப்படுகின்றது. தமிழராய் எழுவோம், தாயகம் காண்போம். அவ்வளவுதானே சாங்க. இதுல என்னன்னு சொன்னா, இதுல உணவு திருவிழா வந்து சுற்றுலா அமைப்பின் ஊடாக நடைபெற போகிறது. இது வந்து இந்த அரசாங்கம் சுற்றுலாத்துறை சுற்றுலா அமைச்சு அவைகள் ஊடாக இது நடைபெற போகுது. இதுக்கு வந்து தமிழர்கள் தான் பிரதித்துவப்படுத்தி இதை செய்து கொண்டிருக்கிறது. கேசவன் கேட்டவர் ஓகே, கேசவனை போட்டோம். ஸோ இதை பாருங்க, அந்த நாளில் 15, 16, 17 அந்த நாளில் வந்து இதை திட்டமிட்டு செய்யணும்னு சொன்னால் உப்பலாத்துல இந்த இனத்துக்கு வந்து நாங்கள் இருக்கின்ற இனத்துக்காக விடிவு தேடி ஓடிக்கொண்டிருக்கேங்க. நீங்க வந்து இதுல இந்த உணவு திருவிழான்னு சொல்லி நீங்க இதை செய்யறீங்கன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்ட ஆக்கலன்னு பாருங்க. நீங்க எவ்வளவு மனிதம் உங்கள்கிட்ட இருக்குதுன்றதை இதுல இருந்து விளங்கிக் கொள்ளுவோம். இந்த அரசாங்கம் NPP அரசாங்கத்திட்ட எவ்வளவு மனிதம் இருக்குதுன்னு பாருங்க. இந்த செம்மணியில வந்து இந்த கிளறி எடுக்கப்பட்டு கொண்டிருக்க இந்த அனுரா வந்து அந்த இடத்துக்கு வந்தவர் எங்க ஜாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்தவர். ஆனா அந்த செம்மணியில நடக்கிற பிரச்சனையை பற்றி அந்த இடத்துக்கு கூட போகவும் இது பண்ணவும். அப்படி நீங்கள் எங்களை வந்து ஏதோ வேண்டாத ஆக்கள் மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்பவும் அதைத்தான் செய்றீங்க. ஆனா இதுக்குள்ள நீங்க கதை கேட்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னால், நாங்கள் இந்த மக்களோட ஒன்றாதான் நிற்கிறோம், தமிழர்களோட ஒன்றா நிற்கிறோம். நீங்க மக்களுக்கு பிரச்சனை வந்து எங்கிட்ட பிரச்சனை மாதிரி எங்களுக்கு முட்டுத்தான் இழப்புகள் வந்தது, எங்கள்ட சகோதரங்களும் எல்லாம் காணாமலாக்கப்பட்டிருக்கணும், அதனூடாக எனக்கு அந்த வேதனை தெரியுமெல்லாம் சொல்லி ஏமாற்றி மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை பெற்றி. ஆனா இன்றைக்கும் இந்த மக்கள் உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டிய செய்கிற இதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? அதை தடை போடுறீங்க. நீங்க நேரடியா தடை போட்டால் பிரச்சனை இல்லை. எங்கள்ட அரசாங்கம் இதை நேரடியா தடை போடுது, இந்த மக்கள்கிட்ட எழுச்சியை வந்து தடுக்குது அப்படி என்ற ஒரு உங்கள் மீது ஒரு விமர்சனம் எழுந்துடுமென்ற பயத்துல தப்பண்டு பார்த்தா நீங்க இப்படியான ஒரு திட்டத்தை திட்டுறீங்க. இந்த திட்டம் கூட அப்போது யாரோ சொன்ன மாதிரி இந்த பாஸ்கரன் எப்படி இந்த இதை செய்தாரோ அதே மாதிரி இவங்களும் அதே மெத்தட்ல வந்து இதை செய்து கொண்டிருக்கீங்க. அப்ப அவர் செய்ய அந்த எவ்வளவு சனம் அங்க போச்சுது, அது எல்லாம் பெரிய ஒரு பயங்கரமா அந்த சனம் அங்க திரண்டு போயிருக்கணும். அதை பார்த்துட்டு உடனே நீங்கள் இந்தியால தொடங்குறீங்களா? அதுவும் உங்கள்கிட்ட இந்த நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய போகிற நாள் 14, 15, 16, 17 நீங்கள் இது 14 விட்டுட்டு 15, 16, 17 நீங்க செய்யுறீங்க. அப்ப எப்படிப்பட்ட அரசாங்கம் வந்து பாருங்க மக்களே. இப்படிப்பட்ட அரசாங்கங்களுக்கு நீங்க வாக்குகளை செலுத்துங்க. இப்படிப்பட்ட அந்த கூண் மூட்டை 3 MP மேல தேர்ந்தெடுத்து விட்டீங்க. அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் என்ன 7 ஆலைக்குள்ள யாழ்ப்பாணம் இருக்குன்றாங்க ஒருதன்.
இப்போ இந்த அண்டைக்கு வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னால் ஃபுட்பால் இது வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கும் மற்றது சாமானோட வச்சு எடுக்கிறதுக்கும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பிசுக்கோத்தோலை எல்லாத்தையும் நீங்க தேர்ந்தெடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் நடக்கும். அப்படிப்பட்ட பிசுக்கோத்தோல் இதுகளை கேட்காது. என்று சொன்னால் இது தமிழற்ற இன அழைப்புகளை பற்றி அது பாயத்திலிருந்து கலைக்க மாட்டேங்க. அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது அதன்படிதான் அப்படியே பாயை பற்றி கொண்டு போய் நின்று சலாம் போட்டு கொண்டிருப்பாங்க. அப்ப இப்படியான ஆட்களை நீங்க தெரிவு செய்து விட்டதுதான் பாரிய குற்றம். அது நீங்கள் செய்தது உங்கள் மீது பயங்கர அந்த குற்றம் உங்கள் மீது தான் வந்து சார். என்னன்னு சொன்னா நீங்கள் தான் வாக்களித்த அந்த இப்படியான 3 வீணா போனதோட அந்த அரசியல்ல கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. யாழ்ப்பாணம் வடக்குல இப்படிப்பட்ட ஒரு வடக்கு கிழக்கு எல்லாம் இந்த கல்வியில வந்து ஒரு பெரிய ஒரு திறமையான எத்தனை ஆக்கள் இருக்கீங்க. அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட கூழ்முட்டைகளை கொண்டு வந்து போட்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இளங்குமரன் மாதிரி ஒரு கூழ்முட்டைகளை கொண்டு வந்து இந்த பதவியை வழங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட இதை யோசிச்சு பாரு. அவங்கள இதை பற்றி எந்த கருத்தும் கொள்ள மாட்டாங்க. எங்களோட இனம் அழிஞ்சதை பற்றி எப்படியும் அதை தாங்கள் பதவியில இருந்தா காணும். நாங்கள் பதவியில இருந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆமாம் சார் சலூட் அடிச்சு போட்டு இருக்கிறதான் அவங்ககிட்டவே. ஸோ யோசிங்க மக்களே. அடுத்த வெறும் கட்டாயம் இது மாகாண சபை தேர்தல் வரும். அந்த தேர்தல் வரைக்கும் சரியான பாடம் கற்பித்து அனுப்புங்க இவங்களுக்கு. இந்த எம்பிபி நாங்கள் தமிழர்கள்டா யாருன்னு சொல்ற அளவுக்கு நீங்க செய்யும். இவங்களை எவ்வளோத்துக்கு ஏமாத்திங்க. அந்த காணி விடுவிப்போம்னு சொன்னாங்களே அந்த மக்களே இன்றைக்கு இவங்களுக்கு எதிராக தான் கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கணும். இவங்க வந்து காணி விடுவிப்போம்னு சொன்ன காரணத்துக்காண்டித்தான் நாங்கள் வாக்கு போட்டோம். நாங்கள் அப்ப அந்த மக்களை எவ்வளவுக்கு ஏமாத்தி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப அது இனி நீங்க பார்க்க போய் அந்த மக்கள்கிட்ட கேட்பீங்க கேட்டீங்கன்னா அடிதான் தருவாங்க. அவ்வளவுக்கு கோபத்துல நிக்கணும் அந்த மக்கள். அந்த ஆர்ப்பாட்டங்கள்ல கதை கேட்க தான் தெரியுது இவங்க எப்படி தங்களை ஏமாத்தினான்னு சொல்லி மக்கள் அதை சொல்லி நம்ம என்னன்னு சொன்னால் இந்த காணிகளை விடுவிப்போம்னு சொன்ன காரணத்துக்காண்டி தான் தாங்கள் வாக்கு போட்டோன்ட்டு அந்த மக்களே சொல்லு. அப்ப இந்த வரையும் அந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியில எதை நிறைவேற்றினீங்க? எதுவும் நிறைவேற்றல. அங்க மக்கள் போராட்டம் ஐயிட்டி மயிலிட்டி பலாலி அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டத்திலேயே எங்கிட்ட வாழ்க்கை போகுது. அப்ப மக்கள அன்றாட வாழ்க்கையில சிந்திக்காம மக்கள் அதுல போராட்டத்திலேயே நிக்க வேண்டிய காலத்துக்குள்ள ஒன்று தள்ளப்பட்டு இருக்குது. அப்ப இப்படியான அரசாங்கங்களை இனி பார்த்து வாக்களிங்கோ. இந்த நீங்க சரி இதை வாக்களித்தது நீங்க விட்ட தப்பண்டு உணர்ந்தீங்கன்னு சொன்னா இனி வரும் காலங்களில் இப்படியான இனவாத அரசாங்கங்களுக்கு எந்த ஒரு வாக்குகளையும் செலுத்தாம நாங்கள் எங்களோட தேசியத்தோட பயணிக்கிற யார் கண்டாலும் பார்க்க போடுவோம். ஆனால் இந்த இனவாத சிங்களத்துக்கு எந்த வித வாக்கையும் வழங்க வேண்டாம். ஓகே, வணக்கம் எஸ்பி. கொஞ்சம் பிரீத் பண்ணுங்க. என்னென்றால் இதில் 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா அந்த மக்கள் அங்கே வாக்களித்து அவையை அனுப்பினான்னு சொல்லி நாங்கள் அந்த மக்களை சாடுறதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லைன்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து ஒரு தேடல்ல இருந்தவர்கள். நான் முதலும் சொல்லியிருக்கிறேன், ஒரு தேடல்ல இருந்தவர்கள். அந்த நேரம் எங்கண்ட வீணா போன வேலைகளால் தான் அந்த மக்கள் இப்படியான ஆக்களுக்கு போய் விட வேண்டி வந்தது. அதோட நீங்கள் சொன்ன விஷயம் சரிதான். அதாவது வந்து எங்களுக்கு தேனொழுக பேசி எங்கண்ட மக்கள்கிட்ட மனசை கொள்ளையடிச்சிட்டு போனது. அதே நேரம் எங்கண்ட ஆக்கள் வந்து அதில் நிற்கிற அதில் நீங்கள் இப்போ சொன்னீங்கள் எத்தனையோ படித்தாக்கள் இருக்கு அவையை அனுப்பினாண்டு. அந்த படித்தாக்கள் ஒரு தரம் அங்கே வந்து நிற்க இல்லையே. அந்த நேரத்தில் ஒரு ஓட்டை கேட்டு ஒரு தரம் வந்து நிற்க இல்லை. அப்போ அந்த நேரத்தில் எங்கண்ட மக்களுக்கு யாருக்கு போடுறேன்னு தெரியாத ஒரு நிலைமையை கொண்டு வந்து இவங்கெல்லாம் உருவாக்கி விட்டவங்க எங்கண்ட படவாவியல். அப்போ அதெல்லாம் அந்த மக்கள் அப்படியான நிலைமை போக வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. அடுத்த 2வது விஷயம் இந்த எனக்கு இந்த விஷயம் தெரியாது. நீங்கள் இப்போ கதைகளை கேட்டபடிலாம் தெரியுது. என்னென்னா இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொன்னால் இதில் அரசாங்கம் நடத்துன்னு சொல்கிறீங்க சொன்னால் இது 2 விதமாக நாங்கள் பார்க்கணும். எப்படின்னு சொன்னால் எங்கள்ட மக்கள் அந்த 2000 ரூபாய் சாப்பாட்டுக்கு அங்கே போவினமா என்றதை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பக்கம் இருக்கு. அதே நேரம் இந்த அரசாங்கம் வந்து தாங்கள் அடுத்த முறை இப்போ இனி வர போகிற இப்படி ஒன்று வச்சு இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது எங்கள்ட மக்களை நாங்கள் தங்கள்ட கைகளை கொண்டுடலாமா
தாங்கள் இப்படி வந்து மாகாண சபை தேர்தல் வந்தாலும் என்ன வந்தால் தங்களுக்கு அந்த மக்களாலே ஏதாவது இருக்கான்னு சொல்லி இது ஒரு டெஸ்டிங் மாதிரியும் பார்க்கலாம். அதே நேரம் எங்கள்ட மக்களை நாங்களும் பார்த்துக்கொள்ளலாம். எங்கள்ட மக்களுக்கு அந்த 2 சாப்பாடு தான் தேவையா, இல்லை எங்கள்ட அந்த அந்த ஊர்ல தான் தேவைன்றதை மற்ற உலகமே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். சரி, அப்ப இந்த இடத்துல உண்மையிலேயே எப்படி என்று சொல்லி சொன்னால் இப்ப ஆறு சங்க போட்டுக்கான வீடியோல அந்த மாதிரி எழுச்சியான வசனங்களை கதைச்சு ஒரு ஆக்கள் கதைச்சு கொண்டிருக்கணும். அது வந்து நிச்சயமா அங்க போய் சேரணும். அப்ப அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வழியைத்தான் எங்களால ஏறுமானத்துக்கு நாங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த மக்களுக்கு அதை விளங்கணும். ஓகே, இது சாப்பாடு ஏன்டா எங்கள்ட மக்கள் சாப்பாடு இல்லாம அங்க ஒன்றும் இருக்கே இல்லை. இந்த ரீச்சா ஃபெஸ்டிவல் வந்து அது ஒரு ஃபெஸ்டிவல். அப்ப அதுக்கு போனது அதே மாதிரி ஒரு 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 தரமான ஒரு இதை ஒன்று செய்யணும்னு தாங்கள் நிற்கிறது வந்து எங்கள்ட மக்களையும் எங்களை மக்களை டெஸ்ட் பண்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மக்களால் அப்புறம் எங்களுக்கு ஆதாயம் இருக்கா, இந்த மக்கள் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே போகாமல் இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அவையால் ஒரு ஆதரவோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று இருக்குது, பின்னணி இருக்குது, நாங்கள் திரும்பவும் இங்கே இருக்கிற ஒரு 4 பேரை இறக்கி இந்த எலெக்ஷன் இனி வர போகிற எலெக்ஷனில் நாங்கள் ஏதாவது செய்யலாம்ன்றதை டெஸ்ட் பண்ணுற விதமாக நான் பார்க்குறேன். சரி, கதைங்க. இதுல என்ன மட்டும் நான் சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த பஸ்கள்ல சிங்கள ஏரியால இருந்து ஆட்களை ஏற்றி கொண்டு வந்து சனங்களை காட்டுறதுக்காண்டி, சனம் ஒன்று திரண்டு இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி அப்படியும் கூட செய்வாங்க. என்னன்னு சொன்னா, இவங்ககிட்ட ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் வந்து பஸ்கள்ல ஏற்றி கொண்டு வந்த கடந்த காலங்கள்ல இப்படியான ஒரு தரவுகளும் இருக்கு. அதுல நாங்க கவனமா இருக்கணும். ஆனால் அதுல அவன் போடுற சாப்பாட்டை அவன் மக்கள் சாப்பிட்டு போவாங்களா? ஆனா எங்கள்ட இனம் வந்து எங்கள்ட மக்கள் வந்து அவன் என்ன செய்வான்னு சொல்லுங்க. எங்கள்ட இனம் வந்து எங்கள்ட போராட்டத்துல அவ்வளவு மக்களும் அதை அவாய்ட் பண்ணி எங்கள்ட போராட்டத்தை வந்து கலந்து கொண்டால் அதெல்லாம் பீனட்ஸா போயிடும். அதாவது அங்க அதுக்கு கடத்தி இடம் இல்லாம போயிடும். வேண்டாம், இப்ப இதுல வந்து போராட்டத்துக்கு எத்தனை பேர் வரியினம் இல்லாட்டி அங்க எத்தனை பேர் போயினம்ன்றது இல்ல கணக்கு. எங்கள்ட தமிழ் மக்கள் வந்து இங்க நிக்க போயினோம், எங்க தங்கள்ட காலை வைக்க போயினோம், எவ்வளவு தூரம் அவ இதுக்கு மதிப்பளிக்க போயினோம். அந்த ஆதவன் சொன்னது வெள்ள அதே மாதிரி. அப்ப அதைத்தான் நாங்க பார்க்கணும், அதுக்கேற்ற வழியைத்தான் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி தமிழ் மக்களுக்கு அங்க என்னவோ இப்ப 2-3 நாள் தான் இருக்கு. அந்த 3 நாளைக்குள்ள எவ்வளத்தை கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளோத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எல்லாரும் பின்னாடி நிற்கணும். அது நல்ல விஷயம். ஆனா மக்கள் எங்கிட்ட இதுல வந்து அணிதிரண்டு இந்த செம்மணி இதை வந்து போராட்டத்தை பலு பெற செய்யுங்கோ. ஏன்னு சொன்னால் அவங்க எப்படின்னு சிங்கள ஆக்களை கொடுக்கணும் வந்து காட்டுவாங்க. இது தமிழர்கள் தான் இதுக்குள்ள ஒன்றிணைஞ்சிருக்கணும்னு சொல்லி காட்டக்கூடிய இதுவும் இருக்குது. நீங்கள் இதை பலப்படுத்தி நீங்க இங்க இருந்து ஒரு எழுச்சியை காட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படியே செத்து இதாயிடும், புஷ்பமா ஆயிடும், எரிஞ்சு இதாயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் அதை பற்றி நாங்கள் கருத்துல கொள்ளவும் இல்லை. அவங்களுக்கு இனத்தை எப்படி இது பண்ணணும்னு சொல்லி அவங்களே திட்டம் போட்டு செய்கிறாங்க. அதை நாங்கள் கடந்து போட்டு போவோம். ஆனால் அந்த செம்மணியில் வந்து எங்களோட மக்கள்கிட்ட ஆர்ப்பாட்டம் வலிமையாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மற்றது பாலண்ணா, வணக்கம். வணக்கம். வணக்கம் எஸ்பி, வணக்கம் ஆதவன் அண்ணா, வணக்கம் கேசவன் அண்ணா, சங்கர், ஏகே குணா, மயூரன், மயூரன், அனைவருக்கும் வணக்கம். நான் பெரிய அரசியல் அறிவு எனக்கு இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தொட்டு செல்றதுக்கு யோசிக்கிறேன். இந்த தளங்களுக்குள்ளால வந்து நீங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்கிறீங்கள். இந்த தளங்களோ மற்ற தளங்களோ விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்கிறீங்கள், வரவேற்கத்தக்கது. அதே நேரம் நாங்கள் நேரடியாக இந்த செம்மணி புதகுழி இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து நாங்கள் எங்களாலான நேரடியான பங்களிப்பு எப்படி செய்யலாம்ன்றது நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். வந்து நாங்கள் தளத்துக்கு மட்டும் இருந்து கதைக்கிறமே ஒழிய எங்களோட நேரடி பங்களிப்பு அங்க இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கள் எப்படி செய்யலாம்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால், நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். வந்து 1987 திலீபன் அண்ணா நல்லூர்ல உண்ணாவிரதம் இருக்கேக்க முல்லைத்தீவுல வந்து என்ன பேர் அது பேரை மறந்து போன என்ன திருச்செல்வம் அண்ணா, போராளி திருச்செல்வம் அண்ணா தான் வந்து அங்க உண்ணாவிரதம் இருந்தவர். அந்த டைம்ல
ஒரு எழுச்சியான போராட்ட காலம் அந்த காலம் முக்கியமா சரியான ஒரு போராட்டம் இந்த காலம் எழுச்சியான காலத்திலேயே எனக்கு நான் செய்த பணி அந்த முல்லைத்தீவில் அந்த டைம்ல வந்து நான் செய்த பணி ஒரு முக்கியமான ஒரு போராளி கெண்டர் கொண்டு வருவார். சங்கருக்கு தெரியுமா அது யாருன்னு நான் இதுல சொல்ல இல்லை. அவர் கெண்டர் கொண்டு வருவார் வந்து நாங்கள் கிராமமாக ஒவ்வொரு நாளும் வந்து குறிப்பிட்ட கிராமங்கள்ல போய் அந்த மக்களை ஏற்றி கொண்டு வந்து இறக்கிட்டு இப்போ அந்த உண்ணாவிரதத்துல இறக்கி பிறகு பின்னேரம் கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் விடுறார். அதுதான் வந்து நான் எனக்கு தந்த பணியும் அந்த குறிப்பிட்ட போராளியும் நானுமா சேர்ந்துதான் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும். அந்த காலத்துல எழுச்சிமிக்க காலத்திலேயே மக்களின் வரவை நாங்கள் கூட்டுறதுக்காக வந்து இப்படி வாகனம் விட்டு ஏற்றி இறக்கினாங்க. இப்ப இந்த காலத்துல வந்து வாகன வசதி எப்படித்தான் இருந்தாலும் வந்து அந்த காலத்துல ஒப்படைக்க இந்த காலம் வந்து ரியாலிட்டியாக நாங்கள் தான் இந்த உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் இந்த தளங்கள்ல இருந்து கதைக்கிறோமே ஒழியா ரியாலிட்டியாக நாங்கள் தாயகத்துல பார்த்தோமேண்டா வந்து இந்த உணர்வுகள் ரொம்ப குறைஞ்சு போய்தான் இருக்குது. அதுதான் வந்து யதார்த்தம் வந்து அது நாங்கள் என்னத்தை கதைச்சாலும். அப்ப இப்படியான காலங்கள்ல வந்து நாங்கள் சில முன்னெடுப்புகளை வந்து நாங்கள் செய்ய வேணும். வந்து அங்கத்தைய இந்த ஒழுங்கமைப்பு ஆக்களை கூப்பிட்டோ இல்லாட்டி அவைகளோட தொடர்பு கொண்டோ இந்த வாகன ஒழுங்குகளை செய்து வந்து வாகனத்துல வந்து அவைகளுக்கு ஏற்றி இறக்காட்டி வந்து கணிசமான அளவு மக்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்கிற அளவு மக்கள் போச்சிடுறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதின் அடிப்படையில என்னாலான ஒரு சின்ன ஒரு வேலை செய்த நான் எனக்கு அங்க தாயத்துல ரொம்ப தொடர்புகள் இருக்குது எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு, எனக்கும் அதே போல எனக்கும் இருக்குது. விளையாட்டு கழகங்களோட நான் ரொம்ப இன்வால்வ் ஆயிருக்கிறது வந்து அப்படியான சில நண்பர்களோட தொடர்பு கொண்டு ஒரு பஸ் ஒன்று ஒழுங்கு செய்து விட்டு இருக்குது வந்து முல்லைத்தீவில இருந்து அந்த இந்த குறிப்பிட்ட போராட்ட காலத்துக்கு இந்த ஆட்பாட்ட காலத்துக்குள்ள வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போறது. இது வந்து என்னாலான ஒரு சின்ன ஒரு முயற்சி. இப்படியான இதுகளை வந்து மற்றாக்களும் செய்தா வந்து அது இந்த போராட்டத்தை வலி சேர்க்கும்ன்றது வந்து என்ற கருத்தாக இருக்குது. நன்றி எஸ்பி. நல்ல கருத்து பாலாண்ணா நீங்க சொன்னது. மக்களே இங்க புலம்பெயர்ந்திருக்க மக்கள் அனைவரும் இந்த கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரோட தொடர்பு கொண்டு இதை உங்களுக்கு தெரியும் நான் ஊருக்குள்ள எல்லாரும் தெரிஞ்ச நபர்கள் எல்லாம் இருப்பினும் நீங்க அப்படியான பாலாண்ணா செய்த மாதிரி இந்த பஸ்ஸுகளை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அப்படியான விஷயங்களை நல்ல ஒரு நேரத்துல நல்ல கருத்து சொன்னீங்க பாலா. சூப்பர் கருத்து இது. மக்கள் இதை உள்வாங்குங்க, இந்த கருத்தை உள்வாங்கி போச்சு. நான் உதய மாதிரி ஒரு செயல்பாட்டை நான் எடுக்கிறாங்க ட்ரை பண்றேன் நாளைக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தாயக சேலனி அல்லது தாயக சேலனி ஐ திங்க் மிக சிறப்பாக அதை செய்து கொண்டு இருக்கணும். ஆனால் அவர்களுக்கான ஊக்கம் இப்போ பாலாண்ணா சொன்ன மாதிரி அப்படியான விஷயங்களை அவரோட தொடர்பு கொண்டு அதை கொடுக்கணும். அதே நேரம் இந்த பாலாண்ணா சொல்லிட்டு சென்ற ஒரு கருத்து தான் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கிறபடியால் எங்களோட பிரச்சனை எல்லாம் ஈஸியாக வெளியால வருதுன்னு நாங்கள் கதைக்கிற மாதிரி இந்த சமூக வலைத்தளத்தால மக்கள் முடங்கி கிடக்கிறதும் ஒரு கருத்தா பார்க்கலாம். குறிப்பா சொல்ல போனால் கிளிநொச்சியில அன்றைக்கு அந்த அடிக்கல் நட வந்ததோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து STF மக்களுக்கு அடிச்சது. கிளிநொச்சியில இருக்கிற மக்களுக்கு கூட நான் குறிப்பா ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு 12 பேருக்கு தெரியாது. இது ஒரு அவரேஜான தொகை. 12 பேருக்கும் தெரியாது. என்னென்ன சொன்னால் இன்றைக்கு சமூக வலைத்தளத்துல முதன்மையா வந்திருக்கிறது டிக்டாக். என்ற ஃபேஸ்புக்கை கூட இப்போ வாசிக்கணும் இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராம், டிக்டாக். இன்ஸ்டாகிராம விடுங்க, அதுல இதுல எல்லாம் வராது. இந்த டிக்டாக்ல எடுத்த உடனே அவையுடைய கண்டாக்ட் அவை என்ன வளமையா ஃபாலோ பண்ணினோமோ அதெல்லாம் கிடைக்குது. ஆனா இந்த பரம்பல்கள் வந்து முழுக்கண்டு இல்லை, இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்றதில்லை என்றுதான் உண்மை. அப்ப அதுக்கான ஒரு நல்ல ஊடக அமைப்பு ஒன்று எங்களுக்கு நான் நடுவே கேட்கறது தான். எங்களுக்கான நல்ல ஒரு ஊடக அமைப்பு, அதாவது அங்கே இருக்க மக்கள் இலகுவாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஊடக அமைப்புகள் தேவை. ஆனா இந்த எழுச்சியானது மிக சிறப்பாக தான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கணும். ஆனால் பாலாண்ணா சொன்ன கருத்து தான், அதாவது
ஒரு பஸ்ஸில் போகிற ஒரு லைன் பஸ்ஸில் ஏறி போனால் நான் குறிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த தைப்பவங்களுக்கு நடந்த மாதிரி அன்றைக்கு பஸ் ஓடாது, பஸ் எல்லாம் கண்டி காலிக்கு போய் அவங்களோட ஆக்களை ஏற்றி கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பஸ் ஒழுங்குகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணத்தான் வேணும். மக்களாகி எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். நன்றி. கீழே யாராவது இந்த நிகழ்வு தொடர்பான விழித்திரு சகோதரனா அப்படி நீங்கள் யாரும் நின்றீங்களா இருக்கா? அவங்களோட நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்க, வாங்க மேல யாராவது. எஸ்பி இருக்கா? விழித்திரு நிக்கிறாரு பாருங்க. மற்ற வேண்டிய பேர்கள் எனக்கு தெரியல. இதுல அதோட நீங்கள் சொன்ன போல வந்து இப்ப நாளைக்கு நாளண்டைக்கு எல்லாம் வந்து அந்த அங்க வாகன ஒழுங்குகளோ இந்த செயற்பாட்டாளர்கள் வந்து இந்த தளங்களுக்குள்ள வந்து கலந்து கொண்டு தொடர்பு கொண்டால் வந்து அவைகளுக்குரிய நிதியுதவி செய்யறதுக்கு தளங்களுக்குள்ள வந்து ஏற்பட்ட ரீதியிலேயே வந்து நிரம்ப பேர் தயாரா இருக்கணும். வந்து அவைகளுக்கு ஆருக்குள்ளால செய்யறன்றது தெரியாத நிலைமையில வந்து யோசிச்சு கொண்டிருக்கணும். உண்மையில பார்த்தால் அப்படியான ஆக்கள் தொடர்பு இதுக்குள்ள வந்து கலந்து கொண்டு தொடர்பு கொண்டா வந்து குறிப்பிட்ட அளவு நிதியுதவி வழங்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்கணும்ன்றத தெரிவித்துக் கொள்றேன். நான் அதுதான் உண்மையான கருத்தாயம் இருக்குமென்னு நினைக்கிறேன். வந்து உண்மை அதுக்கான ஒவ்வொரு நாட்டிலையும் அதுக்கானவே இருக்கணும். அவையோட தொடர்புல உள்ளவை, அதாவது தாயை செயலணி இந்த தொடர்புல உள்ளார்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கணும். அவர்கள் யாரும் வந்து தொடர்பு கொண்டால் நிச்சயமா தொடர்புகள் இருக்கு. சில பேர் செய்தோன்னு தான் இருக்கணும். ஆனால் தெரியாத ஆக்களும் இங்கே நிறைய பேர் இருப்பினும். ஓகே, இதுல என்னன்னு சொன்னா எல்லாரும் அவரவரை அங்கங்க ஊர்லயே தொடர்பு கொண்டிக்கணும்னா நல்ல நல்ல விஷயம். இங்கே இருக்கிறார்கள், அது உங்களுக்கு எனக்கு தெரியாது. அது ஒரு உண்மையான கருத்து எஸ்பி. அதாவது அவன் மனமு வந்து அங்க இருக்கக்கூடிய ஆக்களோட தொடர்பு கொண்டு ஒரு கொஞ்சம் பேர் இருக்கா, நான் ஒரு பஸ் விடுறேன் என்று கேட்டு அவையவையே செய்தனம் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் பாதுகாப்பா அமையும். எல்லாருக்கும் நல்ல ஒரு இதா இருக்கும். அங்கேயே அப்படியே தொடர்பு நல்ல விஷயம். இல்ல அப்படித்தான் அதவன்னா நான் கதைச்சது வந்து இப்ப எனக்கு ரொம்ப அங்க நான் விளையாட்டு கழகங்களோட அப்படியான தொடர்புகளோட இருக்கிறேன். வந்து அப்படி ஒரு சில நண்பர்களோட கதை கேட்கதான் வந்து அப்படி ஒரு ஒழுங்குதான் நான் எனக்குள்ளால நடைபெற்றது. வந்து அப்படி தனிப்பட்ட ரீதியில வந்து அந்த அமைப்புகள் அங்க நலன்சார் அமைப்புகளோட வந்து தொடர்பான ஆட்கள் வந்து இண்டிவிஜுவலாகவே தனிப்பட்ட ரீதியிலேயே வந்து அப்படியான ஒழுங்குகளை செய்கிற வந்து ஈஸி வந்து இந்த செயற்பாட்டாளர்களுக்கு. நிச்சயமா நிச்சயமா. வேற யாரையும் இருந்தா கால் பண்ணுங்க, மேல வந்து கதைக்க சொல்லி. இதுதான் நானும் நேற்றும் சொன்னேன்னா, ஆனால் வேறு தளங்களில் நான் இப்போ இதுக்கு முதல் பார்த்தேன்னா இந்த பஸ்ஸுகள் ஏற்பாடுகள் செய்வதாக அறிவித்து கொண்டிருந்தாங்க. அது யாருன்னு தெரியல எனக்கு. அவங்கள ஏற்பாடுகள் நடக்குது. நம்ம இப்படி தான் எங்களோட பிரதேசங்களில் யாரை தொடர்பு கொள்ளமோ அவங்கள கூடத்தான் நம்ம செய்யலாம். வேறு ஆக்களோட இல்லாமல் அவரவர் ஊர்களில் இருந்து போகிறாங்களா இல்லையான்ற அறிஞ்சு அந்த தரவுகளை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தினோம்னா லேசு. இதுல நாங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 14, 15, 16, 17 இந்த 4 நாளும் இந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் மட்டும் நடக்க போகுது செம்மணியில. அப்ப இதுக்கு வந்து நீங்க அந்தந்த ஊர்வல்ல நடக்க போகுதுன்னு தெரியுதானே. அப்ப அந்தந்த ஊர்வல்ல அறிஞ்சு அதனூடாக நீங்க பசுகளை அரேஞ்ச் பண்றதோ இதை அரேஞ்ச் பண்றதோ புலம்பெயர்ந்த மக்கள் உங்கள்ட ஊர்ல உங்கள்ட சொந்தங்களை பந்தங்களை தொடர்பு கொண்டு அதை அரேஞ்ச் பண்ணி அதனூடாக செய்யுங்க. அது நல்ல விஷயம். என்னன்னு சொன்னா எங்கள்ட பலத்தை அதுல காட்டுறது நல்லது. எங்கள்ட எல்லாருக்கும் ஒரு இது வந்து எங்கள்ட இனத்தின் ஒரு இது கடைசி போராட்டம் இனத்தை செய்யும். கடைசி போராட்டம் இல்லை, இன்னும் நாங்கள் கணக்க போராட்டம் முன்னெடுக்கணும். இது ஒரு இது எங்கள்ட இது என்னன்னு சொல்றாங்க, செம்மணி வந்து இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகம் எல்லாருக்கும் தெரியும். அந்த தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் என்ன செய்யணும்னா மக்களும் இணைஞ்சு இந்த போராட்டத்துக்கு பலி சேர்த்து
உலகம் உலகம் மக்கள் இப்படி ஒரு இதை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இதா பார்ப்பாங்க. அப்ப இது ஐக்கிய நாடு சபையிலையும் தான் கொண்டு போய் இதோட காட்டுறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதை எல்லா மக்களும் சேர்ந்து இணைஞ்சு இதை நடத்துங்க. இதை குழப்பறதுக்காண்டி தான் இந்த அரசாங்கம் இந்த விளையாட்டை செய்யறாங்க. உணவு திருவிழான்னு சொல்லி ஒரு விளையாட்டை காட்டுறாங்கன்னு சொன்னா இதை குழப்பம். நேரடியா குழப்பினால் பிரச்சனை இல்லை, அரசாங்கத்துக்கு பிரச்சனை. எல்லாருடைய மனசுலையும் ஒரு கேள்வி இருக்குது. எத்தனையோ லட்சத்துக்கு மேல மக்கள் இறந்தது முள்ளிவாய்க்கால்ல. அதே மாதிரி எத்தனையோ படுகொலிகள் என்ன கண்டுபிடிக்கப்படாத பல புதைகுழிகள் இருக்குது. அப்ப இதுல ஏன் செம்மணி இம்பார்ட்டன்ட்ன்றது ஒரு கேள்வியா இருக்குது. ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான கிழக்கு மாகாண படுகொலைகள் எல்லாம் புதைகுழிகள் எல்லாம் ஒரு ஊர்காவல் படை என்ற ஒரு பேரில், அதாவது இராணுவம் என்ற பேர் இல்லாமல் ஊர்காவல் படை என்ற பேரிலையும் காடையர்களாலும் நடத்தப்பட்டது. அதே நேரம் முள்ளிவாய்க்கால் என்றது அங்க ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல உலக நாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அங்க நீதி கிடைக்கும், ஆனால் தாமதமாக தான் கிடைக்கும். ஆனா இந்த செம்மணியானது நீண்ட காலமாக 80கள்ல இருந்து நீண்ட காலமாக ஒரு இராணுவ முகாமா இருந்து அங்க எந்த ஒரு பொதுமக்கள் வாழ்ந்ததும் இல்லை, பொதுமக்கள் போனதும் இல்லை, இராணுவ முகாமா இருந்தது. அப்ப அந்த இராணுவ முகாமுக்கு ஏற்கனவே ஒரு ஒரு குழந்தையினுடைய கொலை, அதுக்கான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்பட்ட சூழ்நிலையில இது எங்களுக்கான ஒரு முதல் புள்ளி. இந்த உலக அரங்க எங்களுக்குள்ள இழுத்து கொண்டு வர்றதுக்கு, உலகத்திட நீதி கேட்கறதுக்கு. இங்க நீதி கட்டாயம் கிடைக்கும். எப்படி என்று சொன்னால் உலக அரங்கும் பார்த்து கொண்டிருக்குது, காலங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே நேரம் அது ஒரு இராணுவ முகாம், ஒரு ஊரோ அல்லது ஒரு என்னென்ன சொல்றது ஒரு யுத்தம் நடந்த இடமோ கிடையாது. இது ஒரு இராணுவ முகாம். அப்ப அந்த இராணுவ முகாமுக்குள்ள நடந்த கொலைகள், அங்க இருக்கின்ற மனித எச்சங்கள் வெளிவரைக்குள்ள அந்த இராணுவ முகாம் தான் அதுக்கு பொறுப்பு, அந்த அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு என்ற முறையில இந்த முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு ஒரு முதல் புள்ளியா இருக்குது. இதை பலப்படுத்தி இதுக்கு நியாயம் கிடைத்தால் அனைத்து புதைகுழிகளுக்கும் முள்ளிவாய்க்கால் உட்பட நியாயம் பிறக்கும். அதான் என்னுடைய பதில். ஓகே ஓகே, முடிப்போம் மக்களே. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். முடிப்போம். நன்றி எஸ்பிக்கு. நீங்கள் அதிகமா இந்த தளம் தொடங்குற நேரம் இன்றைக்கு நேற்று இல்ல, பல காலமா நீங்களும் முள்ளிவாய்க்கான செம்மணி கதைப்பீங்க. அந்த ஆரம்ப புள்ளி நீங்க கதைப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுல செம்மணி பற்றி பேசுறது தடப்பட்டு வேற வழியா போய் கொண்டிருக்கும். அதுக்கு உங்களுக்கு நன்றி. நீங்கள் இந்த நிகழ்வுக்காண்டி நீங்க தொடங்கல, இந்த நீதியின் ஓலம் நிகழ்வுக்காண்டி நீங்க தொடங்கல, நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அந்த செம்மணியை சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க. நன்றி நன்றி நன்றி. அது எங்களோட கடமை. நன்றி நன்றி நன்றி. நன்றி குணாண்ண, நன்றி பாலாண்ண, நன்றி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி.